வணக்கம். எல்லோருக்கும் செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கம். எல்லாரும் வந்துட்டோம்னா இன்னும் யாராவது வரணுமா? அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். மில்டன் ராஜசேகர் வரமாட்டார், அவர் மெசேஜ் போட்டிருந்தார் சார். சரிங்க சார், ஓகே. 11 பேர் தான் இருக்கோம், இன்னும் 2 பேர் குறைய கூடாது. வேற எல்லாரும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 11 பேர் தான் இருக்கோம், 2 பேர் குறையுது போல. அல்ல 12 பேர் இருப்போம். ஒரு ஆள் மில்டன் லீவ் போட்டிருக்கிறாரு. மேஜர் நாராயண் சார், நீங்க டைம் போட்டீங்களா? எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? ஓஹோ, காலம் கரெக்ட். ஓகே, கரெக்ட். ஓகே சார். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட ஷார்ப்பா எப்பவுமே கவனிச்சுட்டே இருக்கணும். ஆமா, ஓகே சார், தேங்க்யூ. சரி, நேற்று பார்த்த பாடத்திட்டத்தை இன்னைக்கு அற்புதமா எல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள். சிறப்பு. இயற்கையில இருக்கக்கூடிய நன்றி ஐயா, நன்றி. நீங்க எதிர்பார்க்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வருது, அதுக்கு நன்றி. அதாவது இந்த இயற்கையினுடைய மிகப்பெரிய தன்மைகளில் ஒன்று ஒழுங்கீடு. அதை நான் இந்த ஒழுங்கீடை உங்களுக்கு 3 விஷயமா நேற்று கொடுத்தேன். அது இல்லாம 1 ஒழுங்கு, 2 ஒழுக்கம், 3 பாதுகாப்பு. 1 ஒழுங்கு, 2 ஒழுக்கம், 3 பாதுகாப்பு. இந்த 3 தன்மையும் இயற்கையில் இருக்கின்றது. அதை நம் மனதோடு இணைக்க வேண்டும். பூமி பிறந்து இவ்வளவு வருஷம் ஆகுது, சூரியன் பிறந்து இவ்வளவு வருஷம் ஆகுது, அது இன்றுமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்தில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு ஒழுங்குடன் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. பூமி தான் சுத்தி வரக்கூடிய பாதையிலிருந்து விலகி விலகி போய் வேற வேற பாதையிலாம் சுத்துச்சுன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அதே போல அது 24 ஹவர்ஸ் சுத்துறது, மாறி மாறி டைம் சுத்தினாலும் அது நமக்கு டேஞ்சர். அப்ப அது ஒரு ஒழுங்கோடு செயல்படுகிறது. இன்னைக்கு செல்வந்தர் ஆகாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி எதுவென்றால் ஒழுங்குடன் செயல்படுவது இல்லை. நீங்க ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களுடைய செயல்கள்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தீர்கள் என்றாலே போதுமானது. அது படிப்படியா கொண்டு போய் விட்டுரும். அட இல்லை, அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் ஒழுக்கம்னு நம்ம பொதுவா சொல்லிடுறோம். ஆனா நம்மளுடைய வகுப்புக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் 9 வகையான ஒழுக்கம். 1 சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 3 செயல் ஒழுக்கம், 4 நேர ஒழுக்கம், 5 பண ஒழுக்கம், 6 தொழில் ஒழுக்கம், 7 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 8 மனிதநேய ஒழுக்கம், 9 பொது உடைமை ஒழுக்கம். இப்படி நம்ம ஒழுக்கங்கள் அப்படியே பிரிக்கிறோம். காரணம் என்ன? அது அவ்வளோ ஷரத்துக்கள் கொண்ட ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா வள்ளுவர் தன்னுடைய குரல்ல மற்றதெல்லாம் எப்படி ஒப்பீடு செய்திருப்பாருன்னா, கடலை விட பெருசு, மலையை விட பெருசு, உலகத்தை விட பெருசு, இதை விட பெருசு, அதை விட பெருசுன்னு. ஆனா அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்றை மட்டும்தான் உயிரை விட பெருசுன்றாரு. அது எதுனா ஒழுக்கம். ஏன்னா அது நம்ம கிட்ட இருக்குது. உண்மையாலுமே உயிர்ன்றது நம்ம கிட்ட இருக்குது. சரில, காலத்தினால் செய்த உதவி சிறிதின்னும் ஞாலத்தின் மான பெரிதுன்றாரு. உலகத்தை விட பெருசுன்றாரு. இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன அதனால பிரச்சனை? சரில, நிலையன் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானா பெரிது. மலையோட பெருசா இருந்துட்டு போட்டுமே நமக்கு அதனால என்ன பிரச்சனை? ஏன்னா அதெல்லாம் பெருசா இல்லைன்னு தெரியாது.
ஆனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை கொண்டு போய் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு முக்கினாலும் நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, என்ன உயிரை விட்டுரு, என்ன உயிரோட விட்டுருன்னு தான் கேட்பான். இவ்வளவு பெரிய காரணத்தால் தான் என்ன சொல்றதுன்னா, சார் வாய்ஸ் எங்க பிரேக் ஆகுது சார். வைக்கிறாரு? உயிரை ஓகே சார். உயிரை விட பெருசுன்னு எங்க வைக்கிறாரு? அங்க வைக்கிறாரு. ஆனா நம்மளாம் அப்படி கடைபிடிக்கிறோமா? இல்லையே. அவனுக்கு எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு தேவைப்படுகிறது. யாருக்கு? செல்வந்தன் ஆவதற்கு. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களை சுடலாம். ஆனா வேற வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும். யாருடைய மனமாவது சுட்டால், புண்பட்டால், சரிங்களா, அதற்கு நிர்வாகம் பொறுப்பு ஏற்காதுன்னு சொல்ல முடியாது. நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சுடத்தான் செய்யும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க யாரும் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். இல்ல, உங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கங்க. எல்லோரும் உங்களுடைய விருப்ப நிதியை ஒரு ஒழுங்கீடுடன் செயல்படுகிறீர்களா? யாரும் எனக்கு சொல்ல வேணாம். சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். சரிங்களா? இங்க என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த டியூ டேட்டு, கட் ஆஃப் டேட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறாங்க நமக்கு. ஆனா ஒரு செல்வந்தன் அந்த கட் ஆஃப் டேட்டு, அதை டியூ டேட்லாம் கொடுக்கும் பொழுது அதுல ஒரு செல்வந்தன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த என்னைக்கு அறிவிக்கப்படுறாங்களோ அந்த டேட்லயே கொடுக்கறது தான் கரெக்ட். டியூ டேட்டோ இல்லை லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ண அவர் செல்வந்தராகிற தகுதி, முதல் தகுதியை இழக்கிறார். இல்லையா, நம்ம வந்து இங்க பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு, சரிங்களா, பல பெரும் செல்வங்களை நீங்கள் பெறுவதற்குன்னா பணம் தான் இங்கே பிரதானம். பண நடவடிக்கையில இருந்துதான் உங்களுக்கு செல்வமே சேரப்போகுது. நீங்க கார் வாங்கினாலும், பங்களா வாங்கினாலும், வீடு வாங்கினாலும், சொத்து வாங்கினாலும், எது வாங்கினாலும் அந்த இடத்துல பணம் பிரதானம். பணம் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனால் பணம் என்கிற வருகிற பொழுது அதுல நம்முடைய ஒழுங்கு சரியாக இருக்கின்றதா? நான் சொல்ல வர்றது, அதனால அறிவிச்ச உடனே முதல் தேதியிலே கட்டுங்க அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் செல்வந்தனாக வேண்டும் என்றால் டியூ டேட்டு கட் ஆஃப உங்க மைண்ட்ல, உங்க மனசுல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க ஒரு சில இடங்கள்ல வந்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறீங்க, 10ஆம் தேதிக்குள்ள கட்டிடுங்க அப்படின்றாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 10 தேதி இருக்குதுன்னு நம்ம நாட்களை நகர்த்திக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன பண்ணோம்? எப்படியாவது 10ஆம் தேதி ரெடி பண்ணி கொண்டு போய் கட்டுவோம். அந்த மாதிரி இல்லாம இப்ப டியூ டேட்டு நீங்க பிக்ஸ் பண்றீங்க மனசுல. 10ஆம் தேதி அவங்க கொடுத்த டைம். இப்ப நான் பிக்ஸ் பண்றேன். என்ன டைம்? 7ஆம் தேதிலாம் கட்டிடணும். எவரி மந்த் 7ஆம் தேதி கட்டிடுவேன், 3ஆம் தேதி கட்டிடுவேன், 5ஆம் தேதி கட்டிடுவேன். நீங்க உங்க மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம செல்வந்தர் ஆவதற்கு மிகப்பெரிய விஷயம், இது வரைக்கும் உலகத்துல வேற எந்த பயிற்சிக்கு நீங்க போனீங்கன்னாலும் உடைச்சு சொல்லப்படாத ஒரு உண்மை என்னன்னா, யாரெல்லாம் பண விஷயத்துல ஒழுக்கமாக இல்லையோ அவர்கள் செல்வந்தராவது மிக 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 கடினம். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு ஒரு விருப்ப நிதி கொடுத்தாச்சு, சரிங்களா? நான் ஒன்றும் பிக்சடா ஒன்றும் சொல்லலை, கொடுத்தாச்சு. ஆனா இது வரைக்கும் நீங்க கிளாஸ்ல வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க போட்டிருக்கிற பணம், தெரியல, இங்க கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருணும் அப்படிங்கிறது தான். அப்படி நீங்க வந்து போடப்பட்ட பணம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்களா? அதுக்கான கட் ஆஃப் நீங்க உங்க மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறது தான் இருக்குது. புரியுதுங்களா? இது ஏதோ வந்து உங்களுடைய குறைய சுட்டி காட்டுவதற்காகவோ இல்லது உங்களுடைய இயலாமை எடுத்து காமிக்கிறதுக்காகவோ இல்லை.
உங்களுக்கு பண விஷயத்துல எவ்வளோ கஷ்டம் வேணாலும் இருக்கலாம். அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பயிற்சியே. அப்படி இருக்கும்பொழுது அந்த பண கஷ்டத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயிற்சியில காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் வைக்கல. உங்களுடைய விருப்ப நிதி. எதை கொடுத்தால் உங்களுடைய மனம் மகிழுமோ, சரிங்களா? அதை கொடுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஒரு டியூ டேட் அதுல செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டியூ டேட்ல அதை குடுத்துறணும். சார் மறந்து போச்சு சார். நான் கொஞ்சம் சேர்த்து போடுறேன் சார். பின்னாடி போடுறேன் சார். நான் ஏத்துக்குவேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை, உங்களுடைய காலதாமதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார். ஏன்னா, அதனால எந்த பாதிப்பும் எனக்கு கிடையாது. ஆனால் பயிற்சி எடுக்கிற நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால், நீங்க கொடுக்கக்கூடிய பண நடவடிக்கைகள்ல நீங்க கட் ஆஃப் டேட்ட செட் பண்ணி இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கிளாஸ் எப்பல்லாம் நடக்குன்னு தெரியாது அப்படின்னா பரவால்ல. சரிங்களா? மத்த மகான்கள் நடத்துற மாரி, ஏதோ ஒரு நாள் சனி, ஞாயிறுல 2 நாள் நடக்கும் வாங்க. அப்படின்னு என்னைக்கு 2 நாள் நடக்க போகுதுன்னே தெரியல. அப்படின்னா கூட பரவால்ல. உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த சொல்லிர்றோம். என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஓராண்டுகள் இந்த பயிற்சி. அப்போ கிட்டத்தட்ட 2024 ஃபுல்லா நீங்க பயிற்சியில இருக்க போறீங்க. ஒரு 10 நாள் வகுப்பு இருக்கும். ஒரு 10 நாள் கேப் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 1 மாசத்துல 1 வகுப்பு வரும். 1 மாசத்துல 2 வகுப்பு வரும். சரிங்களா? 10 நாள் வகுப்பு, 10 நாள் கேப் பண்ணும்பொழுது, உங்களுக்கு 1 மாசத்துல இப்ப இந்த பிப்ரவரி மாசம் இருக்கு பாருங்க. இதுல 1 வகுப்பு தான். அடுத்தது மார்ச்ல 2 வகுப்பு. ஏப்ரல்ல 1 வகுப்பு. மேல 2 வகுப்பு. இப்படி 1 மாசத்துக்கு இத்தனை வகுப்புன்னு தான் தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்ப எல்லாமே நம்ம முன்கூட்டி திட்டமிட்டாச்சு இது. ஆனால் பணம் கொடுப்பதில் சரிங்களா? நாம் அந்த ஒழுங்கு இருக்கின்றதா நம்மிடம்னா, பல பேர்கிட்ட அது தவறுகிறது. இது ஏன் எண்ணிக்கையில குறைஞ்சுக்கிட்டே வருது சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம ஆரம்பிக்கும்போது 22, 23 பேர் இருந்தாங்க. இது இப்ப அப்படியே படிப்படியா குறைஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனோபாவம் சார். இல்ல சார். அவங்க எல்லாருமே வந்துன்னா, பண நடவடிக்கையில் ஒழுங்காக செயல்படாதவர்கள். அதுக்குமே மனோபாவம் தானே சார் காரணம். சரி. அதாவது நீங்க செய்யற எல்லா செயலுக்குமே மனோபாவம் தான் காரணம். எப்படி இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் தான் காரணம். அப்புறம் நம்ம மத்த வார்த்தைகள் சொல்லி நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. அத நம்ம அல்டிமேட்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாத்துக்கும் மனோபாவம் தான் காரணம். ஆனா அந்த சரியான இடத்துல நம்ம இப்ப வரும்போது என்னோட இல்ல சார் இப்ப என்னோட என்னோட ஐடியா சொல்லுங்க. வந்து சொல்றேன் சார். நீங்க இத்தனை அளவுகோலா வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ம். பணத்தை வச்ச அளவுகோல் கரெக்டா இருக்கும்னு என்னோட கருத்து. நீங்க ஒரு அதுதாங்க எவ்வளவு ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, உங்கள செல்வந்தர் ஆக்க விரும்புகிறேன். அதனால மதிப்பை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றேன் நானு. இந்த உலகத்துல எந்த பொருளுக்குமே ஏழையால் விலை நிர்ணயம் செய்ய முடியாது சார். சரிங்களா? விலை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறான்னா, அவன் செல்வந்தனாகவோ, பணக்காரனாகவோ தான் இருக்க முடியும். அதனால தான் நான் உங்கள நிர்ணயம் செய்யுங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? எப்போ ஒரு பொருளுக்கான மதிப்பை உங்களுக்கு நிர்ணயம் செய்ய தெரிகிறதோ, அப்பதான் நீங்க பணக்காரராகவோ, செல்வந்தராகவோ மாற முடியும். சரி, விவசாயி வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உற்பத்தி செஞ்சா கூட, ஒரு பொருளுக்கு கூட அவன் விவசாயத்துக்கான விலைய நிர்ணயம் செய்ய முடியாது சார். புரியுதுங்களா? ஏழைகளால இந்த உலகத்துல எந்த பொருளுக்குமே விலை நிர்ணயம் செய்ய முடியாது. அவன் வாங்குற கூலி கூட பணக்காரன் நிர்ணயம் செஞ்சதுதான். அப்போ நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டும், செல்வந்தராக வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்ய தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த இடத்துல நீங்க விருப்ப நிதின்னு செட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்கள நான் செல்வந்தர் ஆக்குறதுக்கான பயிற்சி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் உங்கள முடக்கியே வச்சிருக்கிறதுல அது எந்த வகையிலயும் நியாயம் கிடையாது இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு எல்லா வகையிலயும் பயிற்சி குடுத்தாகணும். அப்போ பண நடவடிக்கையை கூட நான் வந்து ஒரு நடைமுறை பயிற்சியாக உங்களுக்கு குடுப்பதற்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த விருப்ப நிதி மட்டும் தான்.
ஏன்னா பணத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க இபி பில்லு கட்டுறது, டெலிஃபோன் பில்லு கட்டுறது, எல்ஐசி பாலிசி கட்டுறது, இப்படி பல விஷயங்களையும் சார் நான் டைமுக்கு முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம், நான் கேட்டுக்கலாம். ஆனால் இந்த விருப்ப நிதியில மட்டும்தான் பணத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்னு எனக்கு நேரடியாகவே தெளிவா தெரியும். நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் சார். சரிங்களா? ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். உங்கள பொறுத்தவரைக்கும் 10 நாளைக்கு ஒரு தடவ நம்ம கிளாஸ் நடக்குது இல்லையா? கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்ம கலைச்செல்வன் ஐயா இருந்த காலத்துலலாம் வந்துன்னா, அது வேற மாரி இருந்த காரணத்தினால, அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிற பழக்கம் என்னன்னா, வாரம் அவர் ஒரு டேட் வச்சிருக்காரு. அந்த டேட்ல அப்படி தட்டி விட்டுருவாரு. நான் கிளாஸ் நடத்துறனோ, நடத்தலையோ சார். நான் சும்மா இருக்கிறேனோ, பண்றேனோ, அவர் முடிவு பண்ணிட்டாரு சார். வாரம் குடுக்குறதுன்னா அந்த தேதியில. டான் டான் டான்னு வந்து விழும் சார். அப்போ என்னன்னா, இது இன்னைக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் இயரே அவர் ஃபிக்ஸ் பண்ணது. அப்படி குடுத்து கொண்டே இருக்கிற காரணத்தினால தான், அவரு இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிறாரு. ஒரு விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி ஃபிக்ஸ் பண்ணி குடுக்காதவங்க யாருமே இப்ப கிளாஸ்ல இல்ல. ஏன்னா, அவர் பணம்ன்ற ஒரு விஷயத்துல ஒரு ஒழுங்கோட செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய இப்போ 3ஆம் ஆண்டு செல்வ சிந்தனையினுடைய செல்வ சாதனை விழா வரப்போகிறது. அந்த மாரி போன வருஷம் வரும்போது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வேலைகள்லாம் இருக்கிறனால, கிளாஸ நிறுத்திட்டேன். நான் கிளாஸ் எடுக்கல. ஆனாலும் அவர பொறுத்தவரைக்கும் அந்த வாரம் போறத நிறுத்தல அவரு. என்னடா வாரம் ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்குன்னா, அது அவர்ட்டருந்து வர அமௌண்ட். இப்பவும் நான் வந்து என்னன்னா, மாசத்துல ஒரு 10 நாள் கிளாஸ் எடுக்கல. 2 10 நாள் கிளாஸ் எடுத்தாலும், அவர பொறுத்தவரைக்கும் அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சார் நான் வாரம் போட்டுறேன் சார் அப்படின்னு. அதே போல வாரம் போட்டுட்டே இருக்கிறாரு. சரி ஓகே. ஓ நீங்க செட் பண்ணிட்டீங்களா? ஓகே அப்படியே போட்டு அப்படின்னு. கிளாஸ் இருக்குதோ இல்லையோ. இல்ல. அது ஒரு வாரம் என்ன செட் பண்ணாரோ அத போட்டுட்டே இருப்பாரு. ஏன் இப்போ அவர் பேர நான் சுட்டிக்காட்டுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வரவங்க வேற யாரும் இல்லன்றதுனால அவர சுட்டிக்காட்டுறேன். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். காரணம் என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு பேரு என்னன்னா விருப்ப நிதி. ஆனா, பிரபஞ்சத்த பார்வையில இதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி நிதி. இந்த பயிற்சி நீங்கள் வளர்வதற்காக வழங்கப்படக்கூடிய பயிற்சி. இதுக்கு நீங்க கொடுக்கப்படக்கூடிய நிதி உங்களுடைய வளர்ச்சிக்கான நிதி. சரிங்களா? பணக்காரன்லாம் ஏன் சொசைட்டிக்கு மனசு வந்து குடுக்குறான் செல்வந்தர்கள் அப்படின்னா, சமுதாயத்திற்கு குடுக்க அவன் வளருவான்னு அவனுக்கு தெரியும். அதே மாரி தான் இந்த பயிற்சியில வந்திருக்கிற நீங்கள் மனமுவந்து உங்களுடைய வளர்ச்சிக்கான நிதியாக இத எடுத்து நீங்க தரும்பொழுது, யார் ஒருத்தர் வந்து என்னன்னா வளர்ச்சிக்காக சரிங்களா? உங்க வளர்ச்சிக்காக தான் நீங்க தரப்போறீங்க. அப்படின்னும்போது, அத மனமுவந்து தரும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்க வளர்ச்சி அபரிவிதமா மாறும். கண்டிப்பா பணத்துல நெருக்கடிகள் நீங்கும். நீங்க எவ்வளவு பேசியும், மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளவு ஒழுங்காக இருந்தும், எவ்வளவு சரியாக இருந்தும், கடைசியா பண விஷயத்துல நம்ம ஒரு ஒழுங்குல இல்ல அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்தமான பினான்சியல் சிஸ்டமும் கெட்டு போயிடும். அதனால யாருக்குமே சரி பண விஷயத்துல வாக்கு தராதீர்கள். வாக்கு தந்து விட்டீர்கள் என்றால், உயிர் போனாலும் காப்பாற்றுங்கள். இல்லையா? வாக்கு குடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு என்ன சார் கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. சார் ஞாயித்துக்கிழமை வாங்க சார். ஒரு ரூ. 10,000 குடுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஒருத்தர்ட்ட. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு நீங்க ஊர்ல இல்ல உங்ககிட்ட பணம் இல்ல, ஏதோ ஒண்ணு இல்லன்னா, நாம செய்ய வேண்டிய அடுத்த விஷயம், அந்த தேதிக்கு முன்பாக கூப்பிட்டு அவர்கிட்ட, "சார் ஞாயித்துக்கிழமை நான் ஊர்ல இல்ல ஞாயித்துக்கிழமை எனக்கு வர வேண்டிய வரல. அதனால தயவு செய்து பொறுத்துக்கங்க. நான் வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்ல புதன்கிழமை குடுத்துர்றேன்." அப்படின்றத அதாவது அடுத்த தேதி கரெக்ட்டா சொல்லணும். இதுல. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒருத்தருக்கு குடுக்குறேன்னு சொன்ன தேதிய அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரா? அப்படி ஞாபகம் இருந்தா, அவருக்கு கண்டிப்பா முன்கூட்டியே ஃபோன் பண்ணி அவருக்கு தகவல் சொல்றாரா? இதெல்லாம் அது பாக்குது. அதனால தயவு செய்து
நான் வந்து உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கோ அல்லது உங்களுடைய இயலாமையெல்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கோ நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். ஏன்னா நான்லாம் அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன் நான். ஆனா அங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வளருவதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட உண்டு. அதனால அந்த 10 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்க 10 நாளைக்கு முன்னாடின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எப்பொழுது நீங்க நல்லா இந்த வருஷம் நீங்க பாருங்க, எல்லா கட் ஆஃப் டேட்டும் எல்லா டியூ டேட்டும் நீங்க இப்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சீங்க. இந்த மாசத்துல இருந்து நீங்க போட்டுக்கிட்டே வந்து பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ன்றது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஏனென்றால் ஒரே பூ தான் மாலையாக கட்டப்படுகிறது. ஆனா உறையாத மாலை கடவுள் கழுத்துல போய் விழும்போது மணக்கின்றது. சரிங்களா? சவத்தினுடைய கழுத்துல போய் விழும்போது நாறுகிறது. அது எப்படி முடியும் அப்படின்னா, அது போய் சேரக்கூடிய இடத்தினுடைய தன்மை பொறுத்து அதனுடைய தன்மையை மாறிவிடுகிறது. அதே போல டியூ டேட்டோ சரிங்களா, அல்லது கட் ஆஃப் டேட்டோ அல்லது நீங்க என்னைக்கு கொடுக்கணுன்றதோ மற்றவர்கள் செட் பண்ணா நீங்கள் ஏழை. நீங்கள் செட் பண்ணிக்கிட்டா நீங்க பணக்காரர், செல்வந்தர். சார் டியூ டேட்னு ஒன்று ஏன் சார் செட் பண்றான்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல டியூ டேட்னு ஒன்று ஏன் செட் பண்றான் தெரியுங்களா? எந்த நேரமும் உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற காரணத்தினால தான். உங்ககிட்ட எப்பயுமே பணம் இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு யாரும் டியூ டேட் செட் பண்ணுவாங்களா? அவசியம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க டியூ டேட் செட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய காரணமே, இவர்கிட்ட பணம் இல்லை, சரி அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள 20 நாளுக்குள்ளேயே புரட்டியாவது கட்டிடுங்க போங்க அப்படின்றதுனால தான். எந்த பணம் எப்ப கேட்டாலும் தரத்துக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சார் டியூ டேட் வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. அப்ப டியூ டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்றது? நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இயற்கையினுடைய மிகப்பெரிய செயல்பாடுகள்ல ஒன்று ஒழுங்குடன் செயல்படுவது. அதுல மிக முக்கியமான ஒழுக்கங்கள்ல ஒன்று பண ஒழுக்கம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய வருமானம் எங்க இருந்து வரும்னா ஒரு தொழில இருந்து தான் வரும். பல பேருக்கு தொழில அந்த பண ஒழுக்கமே இல்லை சார். சரி இது என்ன கொடுத்துக்கலாம், நாமளா கொடுக்கறதானே. நீங்க நீங்க வந்து பணத்தை அந்த சரியான தேதியில கொடுக்காதது கூட வந்து பிரபஞ்சம் வந்து மன்னித்து விடுவதற்கு தயாராக இருக்குது. ஆனா அது சரியான நேரத்துல கொடுக்காம போறதுக்கான உங்களுடைய மனோபாவம் இருக்கு பாருங்க, அதைத்தான் அது மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. சரி இது என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு. பிச்சைக்காரன்ங்கிற ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் நடிச்சிருப்பாரு. கடைசியா அவங்க அம்மாவுக்கு குணமாயிட்டும், கடைசியா கோயிலுக்கு போவாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரர் வருவாரு. அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவர் போன்ல பேசிட்டே இருப்பார் ரொம்ப நேரமா. ஐயா நமக்காக வந்து காத்து இருக்க கூடாது, இல்ல முடிஞ்சா போடு, முடியலையா அப்புறம் போட்டுன்னு சொல்லி அனுப்பிடு, அதுக்காக காக்க வைக்காத. சரிங்களா? அப்போ நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் உங்க மனசுக்குள்ள நீங்க சொன்ன டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமுக்கு பண நடவடிக்கைகளை கரெக்டா நீங்க நகர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ராகுவ காலம் பார்க்க வேண்டியதில்லை, யமகண்டம் பார்க்க வேண்டியதில்லை, வெள்ளிக்கிழமை பார்க்க வேண்டியதில்லை, செவ்வாய்க்கிழமை பார்க்க வேண்டியதில்லை. எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் மனதில் நினைத்த நாள் நல்ல நாள். அந்த நாள் அதை நகர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ணி நகர்த்திக்கிட்டே இருக்கிற அந்த நாட்கள் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒழுங்கு கொண்டு வந்துடும் பணத்துல. சரிங்களா? அப்படி கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா நீங்க பணத்துல விழிப்புடன் இருக்கிறீர்கள் என்று பொருள். அப்போ அதுல உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குதுன்னு நீங்க அதுல அவ்வளவு கவனமா இருக்கிறீங்க. ஒரு பெரிய நகை கடைக்குள்ள நுழையிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்றீங்கன்னா மேனேஜர் கூட கத்திக்கிட்டு கிடப்பாரு சரில கஸ்டமர்கிட்ட. ஆனா ஓனர் கத்தவே மாட்டாரு. என்னங்க பிரச்சனைங்க வாங்க சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நாம கொஞ்சம் கோவப்பட்டும் மொத்த வியாபாரம் கெட்டு போயிடும். இந்த ஒரு ஆளால மட்டும் இல்ல,
அவன் வாங்குறான், வாங்காம போறான். நமக்கு மொத்தமா தொழிலே கட்டுப்படணும் அந்த ஓனருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, கோவப்பட வேண்டிய இடத்துலலாம் தான் கோவப்படாம அடுத்தவன் மூலியமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தி தான் மேனேஜரு, சூப்பர்வைசரு, சரிங்களா, இப்படின்னு பல ஆட்களை வச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கிறதெல்லாம் அடுத்தவங்க கையால, கொடுக்கறதெல்லாம் தான் கையால. புரியுதுங்களா? அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் என்ன ரூல் வச்சிருக்குன்னா, உங்க கையில நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது மனிதன் இயற்றிய சட்டம் இருக்கு இல்லைங்களா? அது என்ன சொல்லுதுன்னா, மனிதன் இயற்றிய சட்டம் குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டப்பட்டவனுக்கு தண்டனை அதிகம்னுது. எது? குற்றம் செய்தவனை காட்டிலும் குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை அதிகம். இது வந்து மனித சட்டம். ஆனா இயற்கை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல, குற்றம் செய்ய தூண்டியவனை விட குற்றம் செய்தவனுக்கு தான் தண்டனை அதிகம். இதுதான் இயற்கையினுடைய சட்டம். புரியுதுங்களா? இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ்ல பணம் வாங்கிட்டேன்னா ஐயோ கட்டுறதுக்குள்ள உயிர் போயிடுதுங்களா, வந்து அசிங்க அசிங்கமா பேசுறான், என்னென்னமோ கேட்கறான் அப்படின்னு. சரி, இந்த பாவம்லாம் யார் கணக்குல எழுதப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் வந்து கேட்டான்னா அவன் கணக்குல எழுதப்படும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் கம்பெனியுடைய அக்கௌண்ட்ல எந்த பாவ கணக்கும் எழுதப்படாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுவோம், அந்த அரசியல்வாதி எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான், ஆனா எப்படிதான் இப்படி வாழறானே தெரியலன்னு. ஒரு அயோக்கியத்தனம் கூட அவன் கையால பண்ண மாட்டான். இவ்வளவு பண்ணிட்டு அவன் எப்படிங்க நல்லா வாழ முடியும்? நல்லா வாழ முடியும், சரிங்களா? சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சொல்லிதாங்க நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யார் சொன்னாரோ அவருக்கு தண்டனை அதிகம். இது மனித சட்டம். அவர் சொல்லிதாங்க நான் இதை செஞ்சேன் அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன கேக்குதுன்னா, ஏன்டா உனக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்குன்னு, ஒரு மூளை கொடுத்துருக்குன்னு நீ சிந்திக்க மாட்டாயா? அவன் சொன்னா இவன் சொன்னான்னு செய்யறதுக்கா உனக்கு நான் மூளை கொடுத்துருக்கிறேன்? உனக்கு உன்னுடைய சுய சிந்தனை எங்க போச்சு? சுய அறிவு எங்க போச்சு? உன் வயிற்றுக்குள்ள போடுற 2 இட்லியை ரத்தமா மாத்தக்கூடிய அறிவை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேனே, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ உன் அறிவை கொண்டு பார்க்க மாட்டாயா? அடுத்தவன் சொன்னான் என்று சொன்னீங்கனாலே உங்களுக்கு தண்டனை டபுள் பிரபஞ்சத்துக்கிட்ட. அதனால்தான் ஏழைகளாக வாழக்கூடியவங்க இன்னமும் அடுத்தவனை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதனால அவனுடைய ஏழ்மைத்தன்மை இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதனால நீங்க வந்து வாழ்க்கையில உலகத்துல நான் பார்த்துட்டேன் சார். எந்த பயிற்சியாளர்கிட்ட எந்த பயிற்சி எடுத்தாலும் இந்த பண நடவடிக்கையில இந்த ஒழுக்கத்துக்கு வாங்கன்னு யாரும் சொல்றது கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படி சொன்னா அவங்க கிளாஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப கூட நான் வளர்றதுக்கு இதை நான் மறைச்சிட்டு நான் உங்களுக்கு வேற என்னென்னமோ ஷோ எல்லாம் காமிச்சிட்டு இன்னும் அற்புதமான வீடியோ இருக்குது. பாத்தீங்கன்னா அடடா பிரமாதம், ஆஹா ஓஹோன்ற மாதிரி வீடியோ எல்லாம் இருக்குது. அதெல்லாம் காமிச்சிட்டு நான் பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு தேவை என்னதுங்களா, இந்த ஒரு நேர்மையான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கையில அது இல்லாத ஒரு காரணத்தினால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன், கோடிக்கணக்கான பணத்துல பாதிக்கப்பட்டேன்னு நான் உணர்ந்தேன். ₹1 ₹2 இல்ல. அப்ப இதெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ண 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 கிடைச்ச ஒரு விஷயம். ஓ, பண விஷயத்துல ஒழுங்கோடு இருக்கணும்பா. அது என்ன ஒழுங்குனா, நீங்க உங்க மனசுக்குள்ள சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, பணத்துல அதை நீங்க காப்பாத்தி ஆகணும். யார் வேணாலும் பணம் உங்ககிட்ட கொடுக்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். ஆனா எப்ப கொடுக்கறது எப்ப வாங்குறதுன்றத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. அப்படி நீங்க தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல, முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க பணத்துல நகர்ந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, நீங்க ஒரு பணக்காரராக செல்வந்தராக மாற முடியும். ஒரு முதலாளி தன்னுடைய லாபத்தை அவன் பிக்ஸ் பண்றான். ஆனா ஒரு தொழிலாளி தன்னுடைய கூலியை தான் பிக்ஸ் பண்ணிக்க முடியறது இல்ல. அடுத்தவன் தான் முடிவு பண்ணுகிறான். இப்ப நாம அந்த இடத்துக்கு நகரணும்ன்ற நானு. அதனாலதான் இந்த வகுப்பு பொறுத்த வரைக்கும் என்ன மதிப்பு நீங்க போனா போட்டுங்க.
என்ன மதிப்புனா போட்டுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலான்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிற எல்லாத்துக்குமே என்ன மதிப்பு குடுக்குறீங்களோ, அதே மதிப்பை அது மீண்டும் வழங்குவதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கின்றது. ஒரு பணக்காரன் ரூ. 10 பொருள ரூ. 1000 குடுத்து வாங்கிட்டான் சார். ரூ. 10 பொருள ரூ. 1000 குடுத்து வாங்கிட்டான்னு வச்சுக்கங்க ஒரு பணக்காரன். நம்மள பொறுத்தவரைக்கும் என்னதுங்க தெரியும், நமக்கு அந்த உருப்பொருள்லாம் கண்ணுக்கு தெரியும். அதனால நாம பார்ப்போம். ஓ! ஏமாந்துட்டான்பா. பைத்தியக்காரன் இவன். இதுல பணம் இருக்கிறதுனால எப்படி வேணா ஆடுறான்னு. இல்ல. ரூ. 10 பொருளுக்கு ஒருத்தன் ரூ. 1000 வேல்யூ தரான்னா, அவன் எங்கேயோ ரூ. 1000 பொருளுக்கு ரூ. 1,00,000 வேல்யூ வாங்க போறான்னு அர்த்தம். பணக்காரனுடைய விஷயமே அதான். நீங்க பணக்கார வீடுகள்ல போய் பாருங்க. இல்ல. காய்கறி வாங்குறதுக்கு வாரானா பல ஆயிரங்கள செலவு பண்றாங்க. அவ்வளோ ரேட்ல காய்கறியே இல்ல. அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காய்கறி வாங்க போறான் பாருங்க. அவன் சொல்றது தான் ரேட்டு. கிலோ ரூ. 200 தக்காளின்னா ரூ. 200 தக்காளி அவ்வளோதான். அது ஏன்னுலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அது இல்லன்னு. ஆனா, அவங்களுடைய உழைப்பிலிருந்து வந்த பணம் இருக்கு பாருங்க. அது அதிகபட்ச வேல்யூ கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அது அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அதனால நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய ரிச்சஸ்ட் ஒரு பணக்காரர் வீட்லயோ, செல்வந்தர்கள் வீட்லயோ வேலை செய்ற வேலையாட்கள் யாருமே அந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரம் போமாட்டாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு மேலோட்டமா பார்க்க தெரியும். ஏன்பா இவ்ளோ வேலை புடிக்கிறாங்களே, ஏன் அங்க வேலை செய்றேன்னு? என்னங்க பண்றது வேற வழி அப்படின்னுவாங்க. டிரைவராகட்டும், தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வீட்டு வேலை செய்றவனாகட்டும், துடைக்கிறவனாகட்டும், கழுவுறவனாகட்டும், மொழுவுறவனா எவனா இருக்கட்டும், அந்த வீட்ட விட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலயுமே அதுல லாபம் இருக்குன்றது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க யாராவது கடை வச்சிருக்கீங்களா? முதலாளியாக கல்லாப்பட்டியில உட்கார்றவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? ஹலோ? யாரும் இல்லையா? ஓகே. முதலாளிகள் ஏன் கல்லாப்பெட்டியில் உட்காருகிறார்கள்? ஹலோ? யாராவது சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற நிலைமைகளை அவரை தான் சமாளிப்பார். வேற யாரும் சமாளிக்க முடியாது. சார் கல்லாப்பெட்டியில நீங்க பில்லு வாங்கி பார்த்துட்டு காசு வாங்கி போட்டு மீதி சில்லறை குடுக்க போறீங்க சார். இதுக்கு எதுக்கு சார் முதலாளி வேணும்? முதலாளி அதான் சொன்னேன். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கொடுக்க முடியலன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஒரு மேனேஜர்னா கொடுக்கலன்னா அவர் ஒரு ஹாட்டா, அதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார். இவர் வந்து அப்படி பார்த்து இல்லை. கொண்டே இருப்பதற்கு அதுக்கெல்லாம் உட்காரல சார் ஐயா எந்த முதலாளியும். ஐயா பண- ஐயா பணத்தை பார்த்து கொண்டே இருப்பது. இல்ல பணத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஏன்னா அந்த வேலையை வேற எவனை நம்பியும் விட முடியாது. விட்டா நம்முடைய பணம் போயிடுன்றதுக்காகத்தான் முதலாளிகள் உட்கார்றாங்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவோ, அல்லது சரிங்களா, அங்க வந்து அப்படி நயமா பேசுறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா கல்லாப்பெட்டி அடுத்தவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஆட்டி போட்டுருவான். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். மத்த ரீசன்லாம் அப்புறம் தான். ஆனா இதை யோசிச்சு பாருங்க. ரிலையன்ஸுக்கு சரிங்களா, ரீட்டைல் ஷாப்புக்கு இந்தியா ஃபுல்லா 10,000 அவுட்லெட் இருக்குது. என்னென்னமோ பேர்ல என்னென்னமோ வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு முதலாளி வந்து கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடத்துறாங்களே, எப்படி நடத்துறாங்க? ஆட்டோ பைலட் மோட். ஏன்னா அவனுக்கு இல்ல சார், அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு மேனேஜர் இருக்கிறான்னா, அவன் வந்து புறங்கை நக்காம இருக்க மாட்டான். புரியுதுங்களா? கடைக்காக பர்னிச்சர்ஸ் வாங்கணும் சார். சில கடைக்காக பர்னிச்சர்ஸ் வாங்கணும். 15 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா, அவன் 16 லட்சம் பில்லு போட்டு தான் குடுப்பான். அது அம்பானிக்கு தெரியும். அவன் 1 லட்ச ரூபாய் சாப்பிட தான் செய்வான், 2 லட்ச ரூபாய் சாப்பிட தான் செய்வான்னு. ஆனா அவர் பார்க்குறது அல்டிமேட்டா என்னதுங்களா? சேலத்துல ஒரு கடை திறந்தோம். 10 கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கேன். 10 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு எனக்கு எவ்வளவு வரணும்? அத ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டா, ஓகே அது வருதா? அவ்வளவுதான், மத்த எதையும் கண்டுக்க மாட்டாரு. நாங்க என்ன பண்ணிருக்கேன்? பணம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கேன். மத்த எல்லாமே யாராரோ செய்றாங்க. அதெல்லாம் போக எனக்கு லாபமா எவ்வளவு வருது? அது வருதா? அத கொண்டாந்து தரேனா? அவன் என்ன வேணா சாப்பிட்டு போட்டும். நீங்க இந்த அங்காடி தெருன்னு ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. புரியுதுல்ல? அந்த திரைப்படத்துல ஓனரா இருக்கிறவர் ஒருத்தரு. மேனேஜரா இருக்கிற ஒருத்தரு. புரியுதுங்களா? அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, 100 பேரு அந்த கடையினுடைய பணத்தை சாப்பிடாம மேனேஜர் பார்த்துக்குவாரு.
ஆனா மேனேஜர் என்ன சாப்பிட்டாலும் ஓனர் கவனிக்க மாட்டாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு ஆள் சாப்பிட்டானா 100 பேர் அவன் பாத்துக்கிறான். பார்த்துட்டு போட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கூடவே இருக்கும்போது எவ்வளவு பேர் எவ்வளவு தப்பு பண்றான்னும்போது, ஒரு ரிலையன்ஸ்ன்ற ஒரு நிறுவனம், அவன் முதலாளி எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த இடத்துல மேனேஜர் இருக்கிறான், சூப்பர்வைசர் இருக்கிறான், வேலை செய்யறவன் இருக்கிறான். அதுவும் நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பாருங்க. இல்ல அன்னைக்கு மூட்டை லோடிங் அன்லோடிங் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல நான் பார்த்தேன் நானு. என்னமா சாப்பிட்டுருக்கேன்? என்னடா சாப்பிட்டுருக்கேன்னா, முந்திரி சாப்பிட்டு இருக்கேன் சார்னா. என்னடான்னா ஒரு மூட்டை முந்திரி வந்திருக்குதான். வந்த முந்திரில அவன் கொஞ்சம் அள்ளி தின்னுட்டு இருக்கான். அப்ப எல்லாத்துக்கும் போக தான் சார் செய்யும். இதெல்லாம் தெரியும் அங்க இருக்கிற முதலாளிக்கு. ஆனா எல்லாம் தெரிஞ்சாலும் அல்டிமேட்டா நமக்கு என்ன வரணுமோ அது வருதா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ டாஸ்மார்க் இருக்கு இல்லைங்களா? டாஸ்மார்க்ல அரசாங்கம் ஒரு என்ன கொடுத்துருக்குது? ஒரு விலக்கு கொடுத்துருக்குது அவங்களுக்கு. என்ன விலக்கு சொல்லுங்க போலாம்? இவ்வளவு விக்கணும்னு சேல்ஸ். அது இல்லைங்கய்யா, வேற ஒரு விலக்கு இருக்குது. இத்தனை மணிக்கு தான் திறக்கணும்னு சொல்லிட்டு. அது இல்ல வேற. அந்த பாட்டில் அவங்களே வித்துக்கலாம். பாட்டில் காலி பாட்டில். இல்ல அது ஓகே சார். வேற இந்த பாட்டில் வரைக்கும் வந்துட்டீங்க. அட்டைப்பெட்டி அவங்க வித்துக்கலாம் சார். அது இல்ல, இன்னும் வேற. இன்னும் இல்ல, அப்படியா? எக்ஸ்ட்ரா சேல் பண்ணிக்கலாம். நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கும் கேடுன்னு அது சொல்லிட்டு. இல்லைம்மா. அதாவது என்னன்னா, இல்ல இல்ல அந்த பொருளின் மீது 10 ரூபாய் 5 ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கல. கவர்மெண்ட் என்ன விலக்கு அவளுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெட்டிக்கு இத்தனை பாட்டில் உடைஞ்சு போகலாம். புரியுதுல்ல? அதுக்கு அதிகமா நீங்க கணக்கு காட்டக்கூடாது. ஒரு பெட்டி இறக்கி ஏத்துற போது இத்தனை பாட்டில் உடைஞ்சு போச்சு நீங்க கணக்காட்டலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? அதிகமா கணக்கு காட்டக்கூடாது. அதனால எல்லாருமே என்ன பண்ணா, அந்த விதிப்படி எத்தனை பெட்டி இறக்கினாலும் இத்தனை உடைஞ்சு போச்சுன்னு கணக்கு காமிச்சிடறான். உடைஞ்சாலும் சரி உடையாட்டாலும் சரி. உடையவே உடையாது சார். அதான் சார், அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, சரக்கு பாட்டில் போய் யாராவது உடைய விடுவாங்களா? அதுதான் எக்ஸ்ட்ரா அவனுக்கு. அதுதான் எக்ஸ்ட்ரா. அவன் என்ன பண்ணுவானா, இறக்கிட்டு அங்க கடையில் வேலை செய்யற அத்தனை பேரும் சேர்ந்து அந்த மூடியோட சேர்ந்து அதை தட்டுவாங்க. தட்டிட்டு அவன் கணக்கு எழுதும்போது சொல்லுவாங்க, சார் மொத்தம் 20 பெட்டி இறங்கிருக்குதா, இப்போ பெட்டிக்கு 2 பாட்டில் அளவுடுன்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ணுவான், கரெக்டா எக்ஸாக்டா 40 காட்ட மாட்டான். சரில 37 பாட்டில் உடஞ்சு போச்சுன்னுவான். சார் அது என்ன சார், உடைய கூடாதுன்னு சொல்றது, அது ஒரு மென்மையான வார்த்தை வந்து உழுவுது சார். அதுதான் சார். அதுதான் சார். அப்படின்னு கேட்கையிலே அப்படியே ஒரு கொஞ்சல் இருக்கு சார் அதுக்குள்ள. வீடு கட்டுறது கூட நம்ம பர்மிஷன் வாங்கினோம்னா 5% டிவியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 5% 10% இந்த கணக்கு எழுதும் போது டிவியேட் பண்ணா மேல என்ன பண்ணுவாங்க, ஃப்ளவர் 100 ரூபாய், கீழே வந்து பூ 200 ரூபான்னு எழுதுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே? புரியுதா? யாரும் கேட்க போறது இல்ல, டோட்டலா தான் பார்க்க போறாங்க. ஆடிட்ல போகும்போது ஒரு இடத்துல கணக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது மூணாவது புஷ்பம்னு எழுதி 10 ரூபாய் சொல்லுங்க. அது தெரியும். ஒரு கம்பெனில இந்த செலவுக்கு இவ்வளவு ஆகுன்னு தெரியும். அதை விட கூட தான் எழுதுவாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கம்பெனி முதலாளி அதை கண்டுக்க மாட்டான். நீங்க அந்த 100 ரூபாய கண்டுட்டீங்கன்னா கம்பெனில பல ஆயிரம் தொலையும். அதனால கண்டுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது 100% கரெக்ட். நல்ல கம்பெனி மேனேஜரோ அல்லது முதலாளியோ, மேனேஜர் கூட இதை பார்த்து எழுதுப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு தான் சொல்லுவாரே தவிர எழுதாதன்னு சொல்ல மாட்டார். புரியுதுல்ல? அந்த தன்மை நம்ம மனசுக்குள்ள வரணும். அப்ப என்னன்னா, அதாவது அடுத்தவன் தப்பு பண்றதுக்கு முதலாளி அனுமதிப்பாரு. ஆனா அவர் பல இடங்கள்ல என்ன பண்ணுவாரு, தப்பு பண்ணாம போவாரு. ஏன்னா அப்பதான் அவர் முதலாளியாவே இருக்க முடியும். சரில? அந்த மாதிரி ரிலையன்ஸ் அவுட்லெட் 10,000 அவுட்லெட் இருக்குன்னா, அவன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இறக்கு கூலி, ஏத்து கூலி எல்லாம் அப்படியே வாங்கினதையே கொடுத்ததெல்லாம் போட மாட்டான். இல்ல, எல்லா ரிலையன்ஸ் மேனேஜருமே அப்படின்னு நான் சொல்ல வரல. பல பேர் அப்படி இருக்காங்க. அதெல்லாம் கண்டும் காணாம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஓவராலா என்ன கிடைக்குது? ஓகே, அது கிடைக்குதா? அவ்வளவுதான், விடு, அவன் என்ன பண்ணிட்டோம். அவன் எப்போ ஒரு எல்லை இருக்குங்கிற நான், அந்த எல்லை மீறும் பொழுதுதான் அவனுக்கு வேலைக்கு வெட்டு வைப்பாங்க. அதே போல இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டாஸ்மாக் கடையில் இறக்குன்னா,
ஒரு பெட்டிக்கு 2 பாட்டில் உடையலான்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 40 பெட்டி இறங்குது அப்படின்னா 80 பாட்டில் உடையிற வரைக்கும் அலோடு. ஆனா அவன் என்ன பண்ண 80ன்னு காட்ட மாட்டான் கணக்கு. 76 பாட்டில் உடைஞ்சிருச்சு, 75 பாட்டில் உடைஞ்சிருச்சு கணக்கு காட்டுவான். ஏன்னா எக்ஸாக்டா ஒருதையும் எக்ஸாக்டாவே காட்டக்கூடாது. ஒரு நாள் 5 பாட்டில் கம்மியா போறது, ஒரு நாள் 10 பாட்டில் கம்மியா போறது, எப்படியோ ஒண்ணு. நான் அதை கண் கூட பார்த்துருக்கிறேன். சார் இது பெட்ரோல் பல்க்லயும் உண்டு சார். பெட்ரோல் பல்க்ல ஒரு டேங்கர் வந்து இறங்குதுன்னு வைங்க, இத்தனை லிட்டர்னு இருக்கு, அத்தனை அதான். லிட்டர்ல வந்து எவாபரேஷன் ஒரு கணக்கு காமிக்கல, அதுக்கு அலவுடு. அதுதான். அதை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளவுன்னு சொல்றாங்களோ அந்த இப்போ ஆமா. 10,000 லிட்டர் வந்ததுன்னா அதுல ஒரு மினிமம் இருக்கு, 1% 2% சொல்றாங்க. அதை அதே ஒவ்வொரு போல இந்த பில் சொல்லுங்க ஐயா. அதே போல இந்த கூட்டுறவு பால் பண்ணை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு விவசாயி மாடு வச்சிருப்பாரு, பால் கறந்து கொண்டு போய் கொடுப்பாரு. அப்ப அந்த பால் பண்ணை இந்த கூட்டுறவு சங்கம் இருக்கு பாருங்க, அந்த பாலை கலெக்ட் பண்ற டெப்போ அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பாலை வாங்கி ஒரு குப்பியில ஊத்தி வைப்பாங்க. எதுக்குங்க ஐயா அது? அது டெஸ்டிங் சார். அது இந்த பாலை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட கொழுப்பு தன்மை அறிவதற்காக டெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அதே சமயத்துல அவருக்கு அந்த அளவீடு செய்வதற்கு அது ஒரு லாபமாக கடைசியில் எல்லாம் சேர்த்து ஊத்தி போயிடுது. அதுதான். அப்போ அந்த எடுத்து வைக்கிற அந்த குப்பியில வந்து என்னன்னா, நீங்க ஒருவேளை தண்ணி கலந்திருந்தா கூட, நீங்க கறந்த பால்ல தண்ணி கலந்தா கூட இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. எந்த லிமிட்? அந்த குப்பியில எடுத்து வச்சுக்காம பாருங்க, அதுல ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதை தாண்டிடக்கூடாது. தாண்டிடுச்சுன்னா நீங்க அதிகமா தண்ணி கலந்துட்டீங்கன்னு அர்த்தம். சார் நான் 5 வருஷம் பால் கடை நடத்தினேன் சார். ம். சரிங்கம்மா. சொல்லுங்க எவ்வளவு தண்ணி கலக்கலான்னு. தண்ணி நிறைய கலந்தீங்களா? தண்ணி நான் கடை இல்ல சார், வச்சதுல அவங்க என்ன தண்ணி சொல்லனா பார்த்ததே இல்ல சார். பால்ல தண்ணி கலக்கூடாதான், தண்ணியில பாலை கலந்துக்கலாமா. இல்ல சார், அந்த குப்பையில எடுத்து வைக்கலாம் சார். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ml வரும் சார். இல்லம்மா அது வரட்டும். அது எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க? எடுத்து அந்த பாலினுடைய அடர்த்தி தன்மையை பார்ப்பாங்க. ஆமாங்க சார், அடர்த்தி தன்மை பாப்பாங்க. அ- ஆனா அதான் அந்த பாத்தீங்கன்னா அடர்த்தி தன்மையில இல்ல, அந்த அடர்த்தி தன்மையில இந்த பால் கறந்துட்டு வந்துடும், அப்படியே கறந்த பாலை கொண்டாந்து விட்டு வரா. இல்ல சார், அது எப்படி இருந்தாலும் அவங்க தண்ணி கலக்குனாங்கன்னா நமக்கு அந்த அளவுல தெரியும் சார். அதுதான்மா சொல்ல நானு. அவங்க தண்ணி கலந்தா கூட இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த அளவுக்கு 25 ஏறாம ரேட்டு தான் மாறும் சார். சார் ஒரு அந்த நீங்க சொல்றீங்க திட அளவு பொறுத்து அந்த ரேட்டு மாறும். அவங்க இல்ல எப்படினாலும் அதாங்க ஐயா, அந்த ரேட்டு மாறுது இல்லையா, அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அலவுடு உண்டுன்றேன். ஏன்னா பாலுடைய தன்மை இருக்கு பாருங்க, வருடம் முழுதும் ஒரே திக்னஸ்ல இருக்காது. கோடை காலத்துல ஒரு மாதிரி இருக்கும், மழை காலத்துல ஒரு மாதிரி இருக்கும், குளிர் காலத்துல ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இப்படி மாறுது இல்லையா, அந்த தன்மை மாறுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அளவு உண்டு, இவ்வளவு வரைக்கும் நீங்க போலான்னு. சார் அவங்கள்ட்ட தண்ணி ஏன்னு கேட்டா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும், ஏங்கண்ணா மாடு இன்னைக்கு வந்து பச்சை புல் சாப்பிட்டுருச்சுங்களா, ஆமாங்கண்ணு அப்படி சொல்லுவாரு. ம். அந்த தண்ணியோட தன்மை மாத்திரக்காக நம்ம கேக்குற கேள்விக்கு அவங்க அப்படி பதில் சொல்லுவாங்க சார். அதே போல எங்க அருணகிரீஸ்வரர் போயிட்டாரா, இருக்காரா? ஓகே சார் அது மாதிரி இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டைக்கு மூட நெல்லை அள்ளி கீழே விட்டுருவாங்க சார். ஆமா. எல்லாம் இந்த உள்ள சுத்தி உள்ள இல்ல ஆளுங்க அதே மாதிரி எடுத்துருவாங்க. நீங்க வந்து பணக்காரர் ஆகக்கூடிய பாதையில, செல்வந்தர் ஆகக்கூடிய பாதையில நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கன்னா, எல்லாத்தையுமே 100% நூல் பிடிச்ச மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆக முடியாது. சில இடங்கள்ல சில பேருக்கு சில லிபரல் கொடுத்தாகணும். அதனாலதான் பணக்காரனை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்கினாலும் போராடுறது இல்ல, நேர்மையான ஆனாலும் கவலைப்படுறது இல்ல. சரி அவன் லஞ்சம் கேட்கறானா கொடுத்துட்டு போ, நேர்மையான ஆளா அவனுக்கு ஒரு கிஃப்டை கொடு, இல்ல வேற ஏதாவது சலுகைகள் கொடுக்க முடியுமா கொடு. சொல்லுங்க அருணகிரி சார். Honesty is a costly thing which cannot be expected from everyone. நேர்மை வந்து மிக ம். விலை உயர்ந்தது, அது எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறது தப்பு. அதான் சார், நேர்மையை எதிர்பார்க்காத வாழக்கூடிய நேர்மையாளராக நீங்கள் வாழ வேண்டும். அதுல நீங்க நேர்மையா இருக்கணும். அவன் அப்படிதான் இருப்பான், அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்னு. அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் லஞ்சத்துக்கு எதிரானவன், ஊழலுக்கு எதிரானவன், ரோட்ல இறங்கி நீங்க போராடிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் ஏதாவது கஞ்சி குடிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். போராட்டம் என்பது இயற்கைக்கு எதிரானது. எந்த வகையிலும் நீங்க இந்த உலகத்துல போராடவே கூடாது.
சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் அப்படின்னு. அப்படியா? இந்த பிரபஞ்சம் பார்க்கும், நீ எல்லாம் அப்படி கவிஞனாயிரு, ஓவியனாயிரு, ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாயிரு, செல்வந்தன் ஆயிடாத அப்படின்னும். சார் புரியுதுல்ல? ஒரே ஒரு தகவல் மட்டும் பகிர்ந்துக்கலாமா சார்? சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப இருக்கிற முகேஷ் அம்பானி அவ அப்பாட்ட திருபானி அம்பானி இருக்கும்போது தொழில் தொடங்கும் போது அவர் 20 வயசுல அவரு அந்த தொழிலுக்கு வந்தாரு. அப்ப அப்பாட்ட கேட்கிறாரு, நம்ம கஷ்டப்பட்டு தொழில் நடத்துறோம், நம்ம வர லாபத்தை எதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து டாக்ஸ்ன்னு கலெக்ட் பண்ணுது, கவர்மெண்ட் நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளோட பணத்தை போட்டு தான் சம்பாதிக்கிறோம், ஆனா பணத்தை போட்டு தான் லாபம் வருது. இப்போ உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன். அதாவது அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் பொது, நம்ம வரி கட்டினாதான் நம்ம பிலோ இதுல இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நம்ம தான் கொடுக்கணும், அதனால வரியை ஒழுங்கா கட்டணும்னு சொன்னார். இந்து வர அம்பானி எந்த கிரிமினல் எந்த வேலை செய்யறாரோ இல்லையோ, அவர் நீங்க சொன்னீங்களே டியூ டேட்ல டாக்ஸி கம்ப்ளைண்ட் வராம பார்த்துக்கணும். அது மட்டும் அவங்க ஒரு இதாவே வச்சிருக்கிறாங்க. என்ன டாக்ஸ் அதை கட்டிடுவாங்க சார். என்ன வியாபாரத்துல கூட குறைய காமிக்கிறதா இருந்தாலும் ஒரு கணக்கு காமிக்கிறதுல டாக்ஸ டியூ டேட் முன்னாடி கிடையாது. அவங்க இதுவரை இத்தனை கம்பெனி இருக்கு, டாக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்காது. டாக்ஸ் முன்ன கட்டியிருப்பாங்க, அந்த கால்குலேஷன் இவங்க ஏதாவது ரைடு போய் பிடிக்கிறதுல சேல்ஸை கம்மி காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி பார்த்துருக்கலாமே தவிர அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி கரெக்டா டாக்ஸ் கட்டுற ஒரே கம்பெனி. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த டியூ டேட் சொல்றீங்க பாத்தீங்களா, அது நிறைய கம்பெனி அதை ஃபாலோ பண்ற கம்பெனி அடுத்தடுத்து வளர்ச்சி தான் போகுது. ஆனா கோர்ட்டு கேஸ் அப்பீல் எல்லாம் போறாங்க, இருந்தாலும் அதை தாண்டி அவங்க வந்து வணிகத்துல முதன்மையா இருக்கிறது அந்த டியூ டேட்குள்ள அந்த வரியை கட்டுறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு சார். இல்ல அதான் சார், நீங்க மனித விதிகள் இருக்கு பாருங்க, மனித விதிகள்ல நீங்க அப்பப்ப உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதும் பாதகமா மாத்திக்கிறதும் அதை பத்தி பிரபஞ்சத்துக்கு கவலையே கிடையாது. சரில, மனிதனுடைய ரூலை நீங்க மீறதுல பிரபஞ்சத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா இயற்கையினுடைய ரூலை யார் மாறுறீங்களோ அவங்களுக்கு பிரபஞ்சம் தக்க பதிலடி தரும். புரியுதுங்களா? அப்ப நீங்கள் செல்வந்தனாக வேண்டும், பணக்காரனாக வேண்டும் என்றால் நீங்கள் நேச்சுரலுடைய ரூலை பயன்படுத்தியே ஆகணும். அப்படிதான் வாழ்ந்தாகணும். சார் ஒரு கேள்வி சொல்லுங்க அருணகிரி சார், சொல்லுங்க. உலகத்துல ஏழைகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க, அப்ப அவங்க எல்லாமே வந்து இயற்கை பிரபஞ்சத்தோட ரூலை மீறுறாங்களா சார்? இது சார், ஆமா சார். அப்போ சிலவங்க பிறப்பால் ஏழையா இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன சார் இயற்கை இது எப்போ அவங்க எகெயின்ஸ்ட் ஆனாங்க? சில குடும்பம் ஏழ்மை இல்ல சார், குடும்பம். பிறப்பால் ஏழைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்பா அகேன்ஸ்டா இருந்திருப்பாரு. அப்ப அப்பா பிரபஞ்சத்துக்கு எகெயின்ஸ்டா இருந்தா பையனுக்கு அது பொறுப்பு வருமான்னு கேட்கிறேன். எப்படி விதி சொல்றாங்கல்ல, விதி எப்படி இல்ல சார், எப்படி வந்து நீங்க உங்களுடைய உடல் அமைப்பு மரபணுக்கள் வழியாக கடத்தப்படுகிறதோ அதே போல அப்பாவுடைய எண்ணங்களும் கடத்தப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ அப்பா என்ன தொழில் செய்யறாரோ பையனும் ஏன் அந்த தொழில் செய்யறான்? அப்படி சொல்றீங்க. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு 4 குழந்தைகள்னா 4 விதமா இருக்கு. அது எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து உண்மையிலே இறக்க குணத்துல நிறைய செய்யறான், ஒருத்தன் அதை மாறி செய்யறான். 4 பேரும் இல்ல 4 பேரும் 4 விதத்துல இருக்கணும்ன்றதுதானே இயற்கையினுடைய விதி. இல்ல நீங்க இப்போ சொன்னீங்கல்ல அப்பாவோட குணம் இறக்க குணம்னு வச்சுக்கோங்க சார். அவருக்கு 3 குழந்தை பிறக்குன்னா 3 குழந்தைக்கு அந்த இறக்க குணம் தானே இருக்கணும். அதுக்கு எகெயின்ஸ்டா மாறுது, அதுக்கு என்ன இருக்கு சார்? அது மரபணு சார், அது குழந்தையா இருக்கும் போதே இல்ல, அது குழந்தையா இருக்கும் போதே அகைன்ஸ்ட் ஆயிடுதா? அது வளர்ந்த பிறகு அந்த கேள்வி ஞானம் வந்தோட மாறுதா சார்? அது மாதிரி இல்ல சார், நீங்க பாத்தீங்கன்னா பாட்டுல கூட என்ன சொல்லும், எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தையில் தான், அது நல்லவராவதும் தீவிரவாதும் அன்னை வளர்ப்பிலே. அப்ப என்ன விஷயம்னா, நீங்க எல்லா குழந்தை பாத்தீங்கன்னு வச்சுங்க, 6 மாசம் குழந்தைய எடுத்து நீங்க எல்லா குழந்தையும் பாருங்க, எல்லா ஜாதி குழந்தை, எல்லா ஜாதி குழந்தை, எல்லா மத குழந்தை, எல்லா பணக்கார ஏழை குழந்தை எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். புரியுதுல்ல? அதுல ஏதாவது ஜாதி தெரியுமா, மதம் தெரியுமா, மொழி தெரியுமா, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
அப்போ நேச்சுரல் உங்களை படைக்கும் போது உங்களை பியூரா தான் சார் படைக்குது. அதுக்கு பிறகு போகிற இன்புட் இருக்குல்ல, நீங்க இந்த பூமிக்கு வந்த பிறகு உங்களுக்குள்ள போற இன்புட், அந்த இன்புட் உங்களை மாத்திரும். புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க என்னன்னா என்னதான் அப்பானுடைய குணம் உங்களுக்கு கடத்தப்பட்டாலும் கூட அதுக்கு பிறகு அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்புட். சரிங்களா? இந்த இன்புட் போக 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 அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் மாறும். ஓகேங்களா? சரி, நாம சொல்றோம்ல மரபணு அப்படின்னு. மரபணு அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம அப்பா கிட்ட இருந்து மட்டும் கடத்தி வர்றது இல்ல. 7 தலைமுறை அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த 7 தலைமுறை சொல்றோம்ல, அந்த 7 தலைமுறையும் மரபணுல கடத்தி வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஆனா இந்த இடத்துல அருணகிரி சார் சொல்லுங்க. சார் இந்த இடத்துல நேச்சர் பிளஸ் நர்ச்சர். நேச்சர்னா இயற்கை, நர்ச்சர்னா நம்ம வந்து வளர்ப்பு முறை. நேச்சர் நீங்க சொன்ன 7 தலைமுறை டிஎன்ஏ வருது, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு உலகத்துல வந்து யூதர்கள் தான் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா இந்த பிலீவ் கம்ப்ளீட்லி ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ கன்சீவ் ஆன டே 1ல இருந்து அவங்க அந்த லேடியை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், பசில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும், சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அப்படிதான் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா வீடியோ கேமும் அவங்க தான் எழுதுறாங்க. ஆனா அந்த கன்சீவ் ஆன பெண்ணை வீடியோ கேமை பார்க்க அலோவ் பண்றது இல்ல. ஸோ அப்படி வந்து அவங்க கன்சீவ் ஆன டேட்ல இருந்தே இன்புட் குழந்தைக்கு போகுது. அப்படிதான் வந்து வள்ளலார் வந்து படிக்காமையே வந்து 6 திரு அருட்பாக்களை வந்து தொகுத்திருக்காரு. அது வந்து தமிழ் புலவர்கள் 10 பேர் சேர்ந்தா கூட அப்படிப்பட்ட திரு அருட்பாவை கொடுக்க முடியாது. ஸோ அது மொத்தத்துல வந்து கருவுல இருக்கும்போதே அந்த குழந்தை லேர்ன் பண்றாங்க. அதுவும் வந்து உள்ளீடு பிறந்ததுக்கு அப்புறம் உள்ளீடு அது இருக்கு. கருவுல இருந்தே உள்ளீடு இருக்கு. அந்த பெண்ணுக்கு என்ன மனநிலை இருக்கோ அந்த மனநிலையை பொறுத்து தான் ஒரு 4 குழந்தை வந்து ஒரே அப்பாவுக்கு பிறந்தாலும் 4 குணம், 4 திறமை, 4 விதமான இதெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த பெண் அந்த நேரங்கள்ல 10 மாதத்துல என்னென்ன காலகட்டங்களை காட்சிகளை கடந்து வராங்களோ அதை பொறுத்து அந்த குழந்தையோட எல்லாமே அமையுது அப்படின்றதுதான் உண்மை, இயற்கை உண்மை. ஆமா சார். ஆமா. கரெக்ட் தான். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன இன்புட் போதோ அந்த இன்புட்டினுடைய ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் மாறுது. இல்ல இப்ப அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, உலகத்தில் அதிகமா ஏழைகள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? வறுமையா இருக்கிறாங்களே, என்ன காரணம்? என்ன சார் காரணம் சொன்னேன் இப்ப உங்களுக்கு? அதுல இருந்து எதுவும் கேள்வி எழலையா? இல்ல அதான் அவங்க இயற்கைக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன இயற்கைக்கு எதிராக நடக்கிறாங்க சொல்லுங்க போல. அப்படி என்ன இயற்கைக்கு எதிராக நடந்துட்டாங்க அவங்க? பணக்காரன் வந்து பணத்தை வந்து லவ் பண்றான், ஏழைகள் வந்து பணத்தை வந்து வெறுக்கிறாங்க. பணத்து மேல ஒரு எது இல்ல அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விதி இருக்கு சார், அதுதான் பார்க்கணும் நம்ம. அது என்ன, அதான் கேக்குறேன். இயற்கையினுடைய அந்த ரூல் என்ன சொல்லுது? அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு மனோபாவம் அது எப்படின்னா இவங்க வந்து இல்லைங்கய்யா, இயற்கை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரூல் என்னன்னா மனம் வளமாக இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்க ஏழைன்னு யாரை குறிப்பிட்டீங்களோ அவங்க கிட்ட என்னடா சிக்கல் அப்படின்னா இயற்கையினுடைய விதி யாருமே வந்து என்னன்னா வளமான மனசோட ஏழையா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி சார். இல்ல உங்க மனசு வளமா மாறிடுச்சுன்னா என்ன, வாழ்க்கை வளமாகவே ஆகி விடணும்னு அதுதான் இயற்கையினுடைய விதி. எல்லா இடத்துலயும் மனோபாவம் சொல்லுவேன், இந்த இடத்துல அதை விட்டுட்டேன். மனோபாவம் தான், அதுதான் மனோபாவம் தான். அப்போ இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு மனோபாவத்தை கொடுத்துருக்கு இல்லையா? நீங்க எப்படி மனோபாவத்தை நினைக்கிறீங்களோ அப்படியே உங்க வாழ்க்கை அமையும். இதுதானே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இது வரைக்கும் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. பாராட்டும் போது அதான் சொல்லுவாங்க, வாழ்த்தும் போது அதான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை தானே சொல்றாங்க. அது காரணம் என்ன? நீங்க என்னன்னா போதும் அதுபடி உங்க வாழ்க்கை அமையுமே. சார் இதுல ஏழைகள்லயே சிலவங்க இருப்பாங்க சார். நீங்க கோயில்ல அந்த வாசல்ல இருக்கிறவங்க யாருக்காவது போட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு இருக்கு பக்கத்துல அவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு யாரும் போடலன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் இருக்கு. அது பார்த்திருக்கீங்களா? அதனால பக்கத்துல இருக்கிறவங்க போட்டுட்டாங்கன்னா இவர்கிட்ட வளமான மனோபாவம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல அங்க போட்டா எனக்கு வசூல் ஆகும்னு அர்த்தமா? அந்த மனோபாவம் என்ன சார்? ஓகேங்களா? நாம அப்படி நினைச்சிட கூடாது. எல்லாம் ஒரே ஃபேமிலியோட இருப்பாங்க.
சார் இந்த இடத்துல இந்த குறள் பொருந்துமான்னு சொல்லுங்க சார். எண்ணுதல்னு சொன்னீங்கல்ல. அதனால இந்த ம். குறள் பொருந்துமான்னு சொல்லுங்க சார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதிலுக்கு. இது பொருந்துமாங்க சார் இந்த குறள் இந்த இடத்துல? இல்ல அது பொருந்தாது. இந்த இடத்துல எது பொருந்தும்னா, ஆ. ஒரு மனிதனுடைய உயர்வு என்ன அப்படின்னு கேட்டா வள்ளுவர் என்ன சொல்றாரு? வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளத்தனையது அவ்வளவுதான். உயர்வு. ஆ. அப்போ இதுதான் நேச்சருடைய விதி. மனசு உயர்ந்து விட்டால் உங்க வாழ்க்கை உயர்ந்து விடும் சார். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பணக்காரன்லாம் இருக்கான் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பணக்காரன்லாம் ஒரு காலத்துல ஏழையா இருந்து பணக்காரனா வந்தவன் தான். சரி, இந்த என்ன இடத்துல ஒரு சொல்றாங்கன்னா நீங்க சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. உலகத்துல ஒரு சொல்லுங்க. 1000 பணக்காரர் எடுத்துக்கிட்டாங்கன்னா 680 பணக்காரன் வந்து செல்ஃப் மேட், அவங்களாதான் பெரிய பணக்காரனா மாறி இருக்காங்க. அதான். மீதி அதுதான் சொல்ல வரேன் நானும். 320 பணக்காரன் வந்து பாத்தீங்கன்னா மூதாதையரோட சொத்தை வச்சு மெயின்டைன் பண்ணி பணக்காரனா இருக்காங்க. 680 பேர் வந்து செல்ஃப் மேட் தான் இருக்காங்க. அதுதான் சார் அந்த மீதி இருக்கிற 300 சில சொல்றீங்க பாருங்க. அதுல கூட அவங்க அப்பா தாத்தான்னு இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அவனும் ஒரு காலத்துல ஏழையா இருந்தா பணக்காரனா இருப்பான். அப்போ பணக்காரன்றவனே ஏழையா இருந்து பணக்காரனா வரவன் தான் வர முடியும். சரிங்களா? சார் 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு தகுதி நமக்கு கிடைச்சிருது இல்லையா? அது எப்பன்னா பிறந்து 0ல இருந்து தான் வர முடியும் எல்லாருமே. சரில பிறக்கும் போதே 18 வயசோட யாராவது பிறக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. அப்போ பிறக்கும் போதே ஒருத்தர் பணக்காரரா நம்ம பிறக்கிறதா சொல்றதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா 2, 3 தலைக்கு முன்னாடி பணக்காரன் ஆயிருப்பாங்க அவ்வளவுதான். இல்ல இவங்க பரம்பரையா பணக்காரங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட, அந்த பரம்பரை நீங்க அப்படியே பின்னாடி தள்ளிட்டே போனீங்கன்னா எங்கேயோ ஒருத்தன் ஏழையா இருந்திருப்பான் இல்லையா? ஆ. அப்போ ஏழ்மையே பார்க்காத ஒரு பரம்பரை இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவங்க ஏழையா இருந்திருப்பாங்க. அப்படியே பணக்காரனா மாறி இருப்பாங்க பாருங்க. அது எந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விதி. இல்ல மனம் வளமானால் வாழ்க்கை வளமாகும். எண்ணங்கள் வளமானால் வாழ்க்கை வளமாகும். சிந்தனைகள் வளமானால் வாழ்க்கை வளமாகும். சொற்கள் வளமானால் வாழ்க்கை வளமாகும். எழுத்துக்கள் வளமானால் வாழ்க்கை வளமாகும். செயல்கள் வளமானால் வாழ்க்கை வளமாகும். எல்லாம் மனோபாவம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே நேத்து முந்தினத்து கூட சொன்னேன். சரிங்களா? எல்லா விலங்குகளுக்கும் எல்லா திறமையும் இருந்தாலும் சிங்கத்தை ராஜான்னு சொல்றதுக்கான ஒரே தகுதி அதனுடைய மனோபாவம் தான். லயன் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதனால்தான் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு என்ன பேருன்னா லயன்ஸ் கிளப்னு பேரு. அதுக்கு ஏன் லயன்ஸ் கிளப்னு பேர் வச்சாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, சிங்கத்தினுடைய மனோபாவம் வேணும் அதுல இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் லயன்ஸ் கிளப். அப்போ மனோபாவம் தான் சார் உங்களுக்கு இங்க எல்லாமே அல்டிமேட் சார். அப்போ மனோபாவத்துல நம்மளால மாத்திக்க முடியல அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனா மனோபாவத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போறீங்களோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற விதி அதுதான். எப்படி நீங்க ஒரு கோயிலுக்குள்ள நுழையும் போது பொது தரிசனத்திலையும் போகலாம். 20 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்பான், ஒரு தரிசனத்திலையும் போகலாம். 200 ரூபாய்க்கு ஒரு நுழைவாயில் இருக்கும். 500 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நேர கருவறைக்கு போகலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களை அலோவ் பண்ணக்கூடிய அந்த டிக்கெட்டு இருக்கிறதுல ஹை லெவல் டிக்கெட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மனோபாவம். இந்த இடத்துல நாம எங்க குழப்பமாக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு கூட கொடுக்கணும்னு தான் சார் ஆசை சமுதாயத்துக்கு, ஆனா என்கிட்ட இல்லை சார் அப்படின்றாங்க இல்லையா? அது கேட்கறது நீ கொடுக்க கூட வேணாயா, கொடுக்க கூட வேணாம், கொடுக்கிற மனோபாவத்தை வளர்த்துக்கொண்டு தான் சொல்லுது. சரிங்களா? 1000 கோடி ரூபாய் நான் கொடுக்கணும்னு நீங்க மனசார உங்களுடைய மனோபாவத்தை வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் 1000 கோடி ரூபாய் நீங்க சொசைட்டிக்கு தர முடியலனாலும் பரவாயில்ல, உங்களை இந்த பிரபஞ்சம் நல்லா வச்சுக்கும். ஒருவேளை உங்களை 100 கோடியோ 200 கோடியோ ஒரு 500 கோடிக்காவது கொண்டு போகும். அது 1000 கோடி கொடுக்கலாம்னு மனோபாவம் தான் எல்லாம். புரியுதுங்களா? அந்த வகையில பண நடவடிக்கைகள்ல நாம ஒரு ஒழுங்குடன் செயல்பட்டாக வேண்டும். இன்னைக்கு முடிவு எடுத்துருங்க, இங்க கொடுப்பது நான் வச்ச பேரு விருப்ப நிதி. ஆனால் நீங்கள் கொடுப்பது
உங்க வாழ்க்கைக்கு உயர்வுக்கான வளர்ச்சி நிதி. புரியுதுங்களா? போன மாசம் இல்ல, நவம்பர் மாசம் நினைக்கிறேன், சேலத்துக்கு ஆசான் இது என்னது குருஜி ஆசான்ஜி வந்தாரு. குரு ஆசான்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேலத்துல வந்து 1 டே கிளாஸ் 15,000 ஃபீஸ். ரேடிசன்ல போட்டாரு. நானும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். நம்மளுடைய ஒட்டுமொத்தமான பாடத்திட்டத்துல ஒரே ஒரு பார்ட் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா பாடம் நடத்திட்டு 15,000 ரூபாய். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, கடைசியெல்லாம் பார்த்துட்டு, ஏன்பா இதை விட அதிகமா நீ நடத்துற மாதிரி இருக்கு தெரியுது, அப்புறம் ஏன் அதுக்கு நீ வந்தேன்னு. சார் இங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்றதை விட இவருக்கு கொடுக்குற நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதி என்னுடைய வளர்ச்சிக்கான நிதி. ஒரு நாள் கிளாஸுக்கு அவர் 15,000 வாங்குறாரு, நான் 15,000 கொடுக்குறேன். ஆனா அன்னைக்கு அதுல இருந்து எதுவுமே நான் கத்துக்கிட்டே வரல. ஏன்னா அது எல்லாமே நம்ம ஏற்கனவே கத்து வச்சிருக்கிறோம். ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆர்கனைஸ்டு அமைப்பு. புரியுதுங்களா? இப்ப நான் அந்த ஆர்கனைஸ்டு அமைப்பை தான் நான் இன்னும் உருவாக்காம இருக்கிறேன். ஆசான்ஜிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, அவரும் நல்ல கருத்து கொடுக்குறேன், நானும் நல்ல கருத்து கொடுக்குறேன். ஆனா அவர் நல்ல கருத்து கொடுத்தா அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நான் இன்னும் அதை உருவாக்கல. இதுதான் நான் அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்தேன். இதை கத்துக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு 15,000 கொடுத்தேன். சரிங்களா? அடுத்த கிளாஸுக்கு 25,000 கேட்டிருக்காங்க. ஓகே, நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 2 டேஸ் கிளாஸ்க்கு 25,000. சரி, இப்போ எதுக்கு நான் சொல்றேன், இவ்வளவு பணம் நம்ம எதுக்காக தரப்போறோம் அப்படின்னா, நல்லா நீங்க கவனிக்கணும். பணக்காரர்கள், செல்வந்தர்கள் சரிங்களா, வளர்ச்சிக்கான நிதியாக எதை பார்க்கிறார்களோ அதை அள்ளி வழங்குகிறார்கள். ஏழைக்கு தெரியும் இது வளர்ச்சிக்கான நிதின்னா, இருந்தாலும் அவன் கிள்ளி தான் கொடுப்பான். காரணம் மனோபாவம். அப்போ நான் இந்த இடத்துல விருப்ப நிதின்ற பேர்ல நான் உங்களை என்ன செக் பண்றேன்னு தெரியுங்களா, வேற ஒண்ணும் இல்லை, உங்களுடைய மனோபாவத்தை செக் பண்றேன், அவ்வளவுதான். உங்க மனோபாவம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை அமையும். பெரும்பாலும் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுங்க, ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாயோ டிப்ஸ் கொடுப்போம். ஆனா இதே ஒரு பெரிய பணக்காரன் வரான், ஒரு ரிச்சஸ்ட் மேன் வரான் அப்படின்னா, அவன் கொடுக்குற அந்த டிப்ஸ் இருக்கு பாருங்க, அந்த வேற எதிர்பார்க்கவே முடியாத ஒரு டிப்ஸ் கொடுப்பான். அது எதடா காட்டுது அப்படின்னா, அவன் பண்ண சர்வீஸையா, இல்ல அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையா, அவனுடைய வேலையா, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, இந்த பணக்காரனுடைய மனோபாவம் அது. நான் இன்னமும் பார்த்து வருகிறேன். அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி தான். ஒரு பணக்காரங்க வீட்டில் இருந்ததுன்னா காய்கறி, மளிகை எல்லாம் நாம எந்த கடையில வாங்குறோமோ அதே இடத்துல தான் அவங்களும் வாங்குறாங்க. இல்ல, நாம பருப்புல வந்து இருக்கிறதே கடைசி குவாலிட்டி வேணுமோ, அவங்க பருப்புல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்குறாங்க. சரி, என்ன வேணா வாங்கிட்டு போட்டோம். மளிகை கடையில போடுறான் இல்லையா லிஸ்ட், இல்ல எவ்வளவு ஆச்சுன்னா 16,342 ரூபாய் பில்லுன்னு வச்சுக்கங்க. இந்த வாங்கினவன் அந்த 16 அந்த 1 இருக்கு பாருங்க, அதை அப்படியே 4 மாத்திரான். எவ்வளவுன்னா 46,000 வாங்கினான். சரி, ஓகே, அதை அங்க யாரும் கேட்கறது கிடையாது, அதை அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துறான். இந்த மாதிரி ஒவ்வொரு பில்லையும் ஒரு 1000 2000, ஆனா இப்ப நான் சொன்னதுல வந்து 30,000 சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1000 2000 அவங்க சேர்த்துக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில அதை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பணக்காரனுக்கு தெரியும்னு சொல்ல வரேன். ஆனா அவன் அதை பத்தி பாக்குறது இல்லை. காரணம் என்னது இல்ல, இங்க போறதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் தான். இதுல கவனிச்சுட்டு இருந்தானா அவனுடைய பெரிய பெரிய வரவுகள்ல அவனுக்கு கவனம் இல்லாம போயிடும். இப்ப ஏழைகள் எங்க தெரியுமா அவங்களுடைய மனோபாவத்தை காட்டுறாங்க, எப்படியாவது இறுக்கி பிடிச்சு செலவு பண்ணணுன்றதான். எப்படி இறுக்கி பிடிச்சு செலவு பண்ணணும். ஆனா பணக்காரன் எங்க தெரியுமா கவனத்தை செலுத்துறான், செலவு பத்தி அவன் கேர் பண்றதே இல்லை, வரவுல கேர் பண்றான். வரவு எப்படிலாம் வர வைக்க முடியும், வரவு அதிகரிக்க முடியும், அவனுடைய கவனத்தை பூரா வரவு மேல வைக்கிறான். அப்ப வரவு மேல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் வளர்ச்சிக்கான பாதையை தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம செலவு மேல பாக்குறதுனால தான் பல பேர் செலவு இறுக்கி பிடின்னு. நீங்க எவ்வளவு செலவு இறுக்கி பிடிச்சும் பணக்காரன் ஆக முடியாது. செலவுகளை இறுக்கி பிடிப்பதனால் ஒருவன் பணக்காரன் ஆக முடியாது, சேமித்து ஒருவன் பணக்காரன் ஆக முடியாது.
இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? எப்போ பணக்காரன் ஆக முடியும்னா, அபரிவிதமான வருவாயை ஈட்டும்போது தான் நீங்கள் பணக்காரனா ஆக முடியும். அந்த அபரிவிதமான வருவாயின்றது வருமானம். அப்படி வந்தா மட்டும்தான் நீங்க பணக்காரன் ஆக முடியுமே தவிர, நீங்க இப்ப இருக்கிற செலவுகள்லாம் இறுக்கி பிடிச்சி, ஒரு சேமிப்பு போட்டு வச்சு, இல்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்னு சொல்லக்கூடிய சிப்லலாம் போட்டு வச்சேன்னா கூட நீங்க பணக்காரன் ஆயிட முடியுமான்னா முடியாது. எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சாலும் நம்ம பணக்காரன் ஆக முடியுமா? முடியாது. எப்பொழுது பணக்காரன் ஆக முடியும்? உங்களுக்கு அளவு கடந்து வருவாய் வரும்பொழுது தான் பணக்காரன் ஆக முடியும். அது ஒண்ணுத்துக்கு தான் வழி தேடணும். அதுக்கு தான் நம்ம இங்க சொல்றோம். எப்படி உங்களுடைய செலவுகள் தாறுமாறா, அதாவது பல ரூட்ல செலவு இருக்கிற மாதிரி இல்ல, செல்வந்தன் மட்டும்தான் என்ன பண்றான்னா பல ரூட்ல வருமானத்தையும் எதிர்பார்க்கறான். பணக்காரர்கள் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. நாம என்ன பண்ணோம்? ஒரே சம்பளம், ஒரே வருமானம், இதை வச்சுக்கிட்டு எல்லா செலவும் பார்க்கணும். அப்படி அவன் பார்க்கறது இல்ல. அவனுக்கு எப்படி எப்படிலாம் வருவாயை கூட்ட முடியும்? நானும் நம்ம கிளாஸ்காரன் கூட இங்க சொல்றது அதுதான். உங்களுடைய வருமானத்தை தினசரி வருமானமா மாத்துங்க. அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க. வாராந்திர வருமானமா மாத்துங்க. அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க. மாதாந்திர வருமானமா மாத்துங்க. அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க. அரையாண்டு வருமானமா மாத்துங்க. அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க. இல்ல ஆண்டு வருமானமா மாத்துங்க. அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாத்துங்க. எல்லா வழியிலையும் உங்களுடைய வருமானத்தை பெருக்கணும். அப்பதான் அபரிமிதம் பெருகும். அதுக்கு பேர் தான் அபிவிருத்தி. அப்போ ஒரு வழியை நம்பி ஒரு வழியில வந்துகிட்டு இருந்தா நீங்க பணக்காரன் ஆக முடியுமானா முடியாது. சொல்லுங்க அருணகிரி சார். பாசிவ் இன்கம் சார், பாசிவ் இன்கம். இல்ல நான் பாசிவ் இன்கம் மட்டும் சொல்ல வரல. அதுதான் உங்களுக்கு இப்படி இப்படி பிரிச்சு சொன்னேன். டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், ஆஃப் இயர்லி இன்கம், இது மந்த்லி இன்கம் ஆச்சுங்களா? அதுக்கு பிறகு முடிஞ்சனா குவார்டர்லி இன்கம், ஆஃப் இயர்லி இன்கம், இயர்லி இன்கம்னு இப்படி எப்படிலாம் உங்களுடைய வருமானத்தை பெருக்க முடியுமோ அப்படி. பேசிவ்ங்கிறது இந்த கட்டத்தை தாண்டினது. அது எப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணி விட்றீங்களோ உங்க பிசினஸை, அப்போ வரதான் பேசிவ் இன்கம். நான் அந்த இடத்துக்கே போல, இந்த இடத்துக்கே. சரி, இப்போ மாசம் சம்பளம் வாங்குறான் இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் சம்பளம் மட்டும்தான் சார் ஒரே வருமானம். அப்ப அவன் அதுக்கு மேல திங்க் பண்றது இல்லை அவன். இதே நீங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்க. நீங்க படிக்கிற காலத்துல இருந்தே நீங்க டெய்லி வருமானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா டெய்லி வருமானம் பண்ணுங்க. வார வருமானம், மாச வருமானம், ஆஃப் இயர்லி வருமானம், இயர்லி வருமானம், இதெல்லாம் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அவன் அதை பத்தியும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான்றேன். அப்ப ஏதோ ஒரு வகையில படிக்கிற 100 பசங்க படிக்கிறான்னா குறைஞ்சது ஒரு 10 பேராவது இந்த ஃபார்மெட்ல மாறிடுவான் நாளைக்கு. சரிங்களா? நீங்க வருமானம்ன்றது ஒரே ஒரு வகையில நம்ம கத்து கொடுக்கறனால அவன் சம்பளத்தை மட்டும் திங்க் பண்றான். நீங்க 4 வகையில வருமானம் வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அவன் சம்பளத்தை திங்க் பண்ணவே முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பிசினஸ் கையில எடுத்தாகணும். இல்லைன்னா கூட அவன் தொழில் அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏதோ பார்ட் டைமா சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி ஆகணும். எப்போ நீங்க வந்துன்னா வருமானத்தை 4, 5, 6 மாத்தி அவன் மனசுல ஃபிக்ஸ் பண்றீங்களோ அப்போ அவனுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கணுன்ற மனோபாவம் மாறிடும். சரிங்களா? எம்ப்ளாயி மென்டாலிட்டியில இருந்து மாறிடுவான். அதுதான் அவன் மாத்தணும்ன்ற. நாம அவனை சிந்திக்க வைக்கிறதெல்லாம் என்ன, ஒரே வருமானத்தை பத்தி தான் சிந்திக்க வைக்கிறோம். ஒரே வருமானத்துல உயர்வது கடினம். அதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போ ஒரு வருமானம் தான் உங்களுக்கு வருதுன்னா அது உங்க உழைப்பினுடைய வருமானம். பல வருமானம் வருதுன்னா நீங்க பல பேருடைய உழைப்பை வாங்குறீங்கன்னு அர்த்தம். நமக்கு பார்க்கறதுக்கு இல்ல ஒரு வகையில வந்த மாதிரி தெரியும். இப்ப நீங்க இப்ப உலகத்தினுடைய நம்பர் 1 இருக்கிற இடத்துல எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் ஒரே தொழில செஞ்சு ஒரு வருமானம் வாங்குறவங்களா? கிடையாது பாருங்க. அப்போ அந்த சிந்தனை, அந்த மனோபாவம் நமக்கு வந்திருக்காதுன்னா இல்ல. நமக்கு என்ன வந்துன்னா ஒரு வருமானத்தை தாண்டி நம்ம இன்னும் சிந்திக்கல. நான் என்ன பண்றேன்? கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்றேன். மாச வருமானம் வருது. அப்ப மாச வருமானம் டிக்கு. கிளாஸ் நடத்துறது மூலமா ஏதோ ஒன்று வருது. 10 நாளைக்கு ஒரு வருமானம் டிக்கு. வார வருமானத்துக்கு வேற சில வேலைகள் செய்றேன். வார வருமானம் டிக்கு. டெய்லி வருமானத்துக்கு சில முயற்சிகள் பண்றேன். டெய்லி வருமானம் டிக்கு. எப்படி எப்படிலாம் முடியுமோ அப்படி வர வைக்கணும் சார். இதுல நம்ம ஃபோக்கஸா இருக்கணும். நமக்கு டெய்லி வருமானம் இருக்கா? அதாவது அது எவ்வளவு வருதுன்றது முக்கியம் இல்லை சார். முதல்ல டெய்லி வருமானம்ன்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகணும்.
வார வருமானம் ஒன்று ஸ்டார்ட் ஆகணும். மாசம் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் தான் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க என்ன சொல்லி தராங்கன்னு கேட்டீங்கன்னா, மல்டி ஸ்ட்ரீம் இன்கம்னு சொல்லி தராங்க. எம்எஸ்ஐ இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய வேர்டு எதுன்னா எம்எஸ்ஐ. எம்எஸ்ஐனா மல்டி ஸ்ட்ரீம் இன்கம். அப்ப நீங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல மாறணும் அப்படின்னா மல்டி ஸ்ட்ரீமுக்கு மாறணும். சரிங்களா? நாம் எல்லாம் பார்த்தது இது வரைக்கும் யூனிவர்ஸ். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது இது யூனிவர்ஸ் இல்ல, மல்டிவர்ஸ். அப்ப என்ன ஆகுது? நம்மளை பார்க்கும்போது அது யூனிவர்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அவருடைய பிரம்மாண்டம் அது மல்டிவர்ஸா இருக்குது. அதே தான் இல்ல, ஒரு துளியா உங்க நாக்குல சொட்டு சொட்டா விட்டு தாகத்தை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. எல்லா சொட்டியும் விட்டு மல்டி சொட்டா எடுத்து நீங்க வாய்க்குள்ள ஊத்தினீங்கன்னா தான் தாகத்தை தீர்க்க முடியும். வானத்துல இருந்து ஒரு சொட்டா வந்து பூமியை குளிர வைக்க முடியுமானா முடியாது. அது மல்டி சொட்டா வந்து விழுந்தா தான் பூமியை குளிர வைக்க முடியும். அதே போலத்தான் உங்களுடைய செலவுகள் வந்துன்னா மல்டி வேலை இருக்கிறத பிரபஞ்சம் அதனுடைய பொறுப்புல பாத்துக்குது. ஆனா வருமானத்தை மட்டும் உங்க பொறுப்பு விட்டுடுச்சு. அதை மல்டிவர்ஸா மாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தான். அப்ப எவன் ஒருவன் ஒரே ஒரு வருமானத்தை தாண்டி சிந்திக்க முடியலையோ, இது செய்ய முடியல இல்ல, ஒரு வருமானத்தை தாண்டி ஒருத்தனால சிந்திக்க முடியலையோ, அவன் சிந்திக்காத போதே அவன் ஏழையாகி விடுகிறான். அவ்வளவுதான். அது வரணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னொரு வருமானத்தை பத்தி கூட சிந்திக்க முடியல பாருங்க அவனால. அவன் அங்கேயே ஏழையாடுறான். வராதனால ஏழையாடுவன். அவனால சிந்தனையே கொண்டு போக முடியல. யாருக்காவது பேசணும்னு வச்சுங்க, அவங்க கிட்ட சொல்றது, ஐயோ எனக்கு நேரமே இல்லை சார் அப்படின்னு. ஏன் இல்லை? சிந்திக்கிறது கூட நேரம் இல்லைங்க அவனுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா புத்தர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவமே அதுதான். மனிதர்கள் ஏன் இப்படி இருக்காங்க? சிந்திக்கிறது இல்லை, அவ்வளவுதான். ஏன் முன்னேறது இல்லை? சிந்திக்கிறது இல்லை. ஏன் கஷ்டத்துல விடலாம்? சிந்திக்கிறது இல்லை. சிந்தித்தால் புத்தி தெளிவடையும். புத்தி தெளிவடைந்தால் நீங்கள் புத்தனாகலாம். அப்போ நம்ம புத்தர்னு சொல்றோமே, அதுக்கு என்ன காரணம்? அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர். நாம இன்னைக்கு அப்படியா இருக்கோம்? இல்லையே. குதிரைகள் மாறி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நின்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு நேரம் இல்லை. சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. நாம என்ன சிந்திக்கணும்ன்றது உள்பட நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா மிஷினும் முடிவு பண்ணுது. நீங்க என்ன சிந்திக்கணும்ன்றது வரைக்கும் அது மிஷின் முடிவு பண்ணுது. பாத்துங்க. ஆனா அது மிஷினுக்கு லாபம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஏஐன்னு ஒண்ணு வந்துருச்சு. உலகையே ஆளப்போகுது, மனுஷனே ஆளப்போகுது, நம்ம பயந்துட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனா அதை பார்த்து பயப்படாத ஒருத்தர் இருக்கிறான். யார் தெரியுமா? அந்த ஏஐயே ஆப்ரேட் பண்றவன். அவன் பயப்படலை. என்ன தெரியுங்களா? அவனுக்கு ஒரு சந்தோஷம். இனிமேல் அது மனுஷங்களை ஆளப்போகுதுன்னு. ஆண்டா என்ன ஆகும்? மனுஷங்கிட்ட இருக்கிற பணம்லாம் என்கிட்ட வரப்போகுது. அவனுக்கு சந்தோஷம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. லட்சுமி அம்மா இருக்கீங்களா? சார் இருக்கிறேன் சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை சொல்லுங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ சார், நான் வல்லமையும் சொல்லிடுறேன் சார். லட்சுமி அம்மா சொல்லுங்க. சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடனும்
ம். டக்குனு வரலையே. ஆனந்தமயமான ஆனந்தமயமான ஆரோக்கியமான வாழ்வினை பெற்று ஆனந்தமயமான ஆரோக்கிய ஆனந்தமயமான வாழ்வினை ஆரோக்கிய பெற்று வாழ்வினை பெற்று சார் சொல்லுங்க சார் எனக்கு. அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை அதிகாரம் வல்லமை கொண்ட ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை கொண்டு ஞானம் புகழ் வெற்றிகளை கொண்டு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நாங்கள் மகிழ்ச்சியான நாங்கள் வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். நாங்களும் எங்கள் குடும்பம் நாங்களும் எங்கள் குடும்பமும் நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மா லட்சுமி அம்மா, இது மாதிரி ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சுங்கம்மா. அப்பப்ப நெட்டை பார்க்க வேண்டாம். நானே புக்கு வச்சிருக்கேன் சார். நான் இங்க மேல மாடிக்கு வந்தேன். டக்குன்னு ஒன்னும் பாதகல்ல. இது மாதிரி பிரார்த்தனை பாடலும். நன்றி நன்றிங்கம்மா. வச்சுக்கலாம். சாரி. மிக்க நன்றி. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது நிபந்தனைகளோ கட்டளையோ கட்டாயமோ இல்லை. விருப்ப நிதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். டியூ டேட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதை கடைபிடியுங்கள். அது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வழி. நான் பண விஷயத்துல கரெக்டா தான் இருக்கிறேன்னு நீங்க இங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் முடியுமோ அங்க அந்த ஒழுங்கை கடைபிடியுங்கள். சரிங்களா? நன்றி நன்றி. சரி, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அருணகிரி சார். ஐயா என்ன உங்க ஒருத்தர் கேள்வி பதில் சொல்லிட்டா நீங்க எல்லாருக்கும் கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. நேற்று கேள்வி, சாரி இன்னைக்கு கேக்குறது. நேற்று கேள்வி டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த ஒழுக்கத்துக்கு வந்து ஒழுகுதல், மேலிருந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி நீங்க திருக்குறள் சொல்லும் போது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்க. அது எனக்கு மறந்து போச்சு. நேத்தும் அது முழுசா வரல. ஏன் ஒழுக்கம் சொல்லணும்னா மேலிருந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்க. ஒழுக்கம் மேலிருந்து கீழே தவறதுதான் ஒழுக்கம் இல்லைங்க. அதாவது ஒழுகுதல்ன்ற வார்த்தையில இருந்துதான் ஒழுக்கம்ங்கிற வார்த்தை பிறந்தது. அதுக்கு என்ன காரணம்னா மேலிருந்து வருவது என்று பொருள். கரெக்டுங்க ஐயா. அந்த அதுல என்ன குழப்பம்? அது பிரிச்சு சொன்னீங்க லாஸ்ட் டைம் சொன்னப்போ. ஒழுகுதல் மேல இருந்து ஒழுக்கிறதுனால தான் ஒழுக்கம் தவறுது அந்த மாதிரி ஏதோ சொன்னீங்க சம்திங். அந்த எசன்ஸ் வரல எனக்கு லாஸ்ட் டைம் நீங்க சொன்னேன். இல்ல எனக்கு கேள்வி புரிஞ்சுச்சுன்னா எசன்ஸ் வந்துடும். ஆனா எனக்கு கேள்வி புரியலையே, என்ன கேட்க வரீங்கன்னு தான். ஒழுக்கம் அப்படிங்கிற வருது. மேல இருந்தா ஒழுக்கம். நான் சொல்றதுக்கு சரியானு தெரியலங்க. நான் ஜஸ்ட் ட்ரை பண்றேன். மேல இருந்தா ஒழுக்கம், அது கீழே தவறுது விழுறதுனால தான் அது ஒழுக்கம் தவறுதல் அப்படின்ற மாதிரி. ஒழுக்கிறதுனால தான் அது ஒழுக்கமின்மை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது என்னன்னா ஒழுக்கம்ங்கிற வார்த்தை எதுல இருந்து பிறகுதுன்னா ஒழுகுதல்ன்ற வார்த்தையில இருந்து பிறந்தது. ஓகே. அந்த ஒழுகுதல்ன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலிருந்து வருதல்னு அர்த்தம். சரி, ஓகேங்க. எங்க இருந்து வருதல்? மேலிருந்து. ஆமா. கீழே இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா கசிதுன்னு வைங்க. புரியுதுல? ஐயா அது பேர் ஊற்று. கீழே வந்தா இல்லைங்கயா. கீழே இருந்தா தானா வந்தாதான் ஊற்று. ஒரு பைப் லைன்ல இருந்து வந்ததுன்னா கசிதுன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அதே மேல இருந்து வந்ததுன்னா சில ஒழுகுதுன்னு வைங்க. ரெண்டாவது அதில் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அது ஒரு சீரான முறையோட தான் ஒழுகும். எப்பவுமே தண்ணி சொட்டுனா கூட அது கரெக்டா டிராப் சொட்டும். சில விஸ்வரூபம் படத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு டிராப்புக்கும் இன்னொரு டிராப்புக்கும் நடுவுல எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்னு கமலஹாசன் காட்டுவாரு.
அப்பதான் அந்த நடிகை அப்படி யோசிப்பா, என்னதான் இப்ப நடந்து முடிஞ்சதுன்னு. அப்படியே அவ திங்க் பண்ணும்போது திரும்ப ஸ்லோ மோஷன் காட்டுவாங்க. ஒரு டாப் சவுண்ட் வரும். அடுத்த டாப் சவுண்ட் வரதுக்குள்ள எத்தனை தலை உருண்டு இருக்கும் தெரியுங்களா? பாத்துருக்கீங்களா அந்த சீனை? பாருங்க. நான் எப்பயும் படம் பாக்குறது இல்ல. அதுல இருக்கிற ஆனா கருப்பொருளை எல்லா மட்டும் கதையும் எடுத்துக்கிறது. சொல்றீங்களே ஐயா. நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் ஒரு படத்தையும் என்ன எல்லா படம் சார் படத்துல அது? எக்ஸாம்பிள் என்ன எடுத்துறீங்களே. படம் சார்? விஸ்வரூபம் இவ்வளவு புகழ் அங்காடி இவ்வளவு தெரு. இல்ல இந்த இவ்வளவு விஸ்வரூபம் புகழ் டைம்லயும் அங்காடி எல்லா படத்துல இருந்து கருத்து சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எல்லா படமும் பாப்பீங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இல்ல இருக்கேன். இல்ல வேலுமகன் சார், ஐயா விஸ்வரூபம் அங்காடி தெரு வரை அனைத்தையும் சொல்லுகிறேன். அதான் சொல்றேன். ஒண்ணு கூட இல்லையே, எல்லாத்தையும் கரெக்டா அந்த இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு கரெக்டா அவர் சொன்ன வார்த்தை பாத்தீங்களா, நான் படம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? படத்தை பார்க்கல, அந்த படத்தையே உருவாக்குற ஒவ்வொரு சீனையும் அவர் ரசிச்சிருக்கிறார். அதை ரசிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஸ்பீச்ல அதை சொல்ல முடியும். அதாவது படத்தை பார்க்கறது 2.5 மணி அருணகிரி ஐயா நேரம். சொல்லுங்க ஐயா. முதல்ல ஒரு சின்ன இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். வின்சென்ட் சர்ச்சிலுக்கும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நடந்த உரையாடல்ல லண்டன்ல வின்சென்ட் சர்ச்சில் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கேட்கிறாரு, உலகத்துல வந்து ஒரு சாரார் வந்து மிகவும் கருப்பா இருக்காங்க, இன்னொரு சாரார் வந்து சப்பாத்தி மாவை வேகாம எடுத்துட்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்காங்க, இன்னொரு சாரார் இந்தியர்கள் மட்டும் வந்து பாருங்க இடையில இது இப்படியும் இல்லை அந்த மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கடவுள் வந்து மனிதர்களை படைக்கும் போது வந்து முதல்ல வந்து ரொம்ப தீய விட்டாரு சப்பாத்தி செய்யும் போது. ஸோ அதனாலதான் அந்த நீக்ரோஸ் ஆப்பிரிக்கன்ஸ் அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் வேகாம எடுத்துட்டாரு, அதனாலதான் ஐரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்காங்க. ஸோ இந்தியர்களை தான் வந்து பதமா எடுத்தாங்க. ஸோ அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா சொன்னாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இயற்கையோட ஒழுங்கு ஒரே சீரானதா? அப்படி இருக்குமானால் ஏன் வந்து கருப்பர்கள் வந்து அதாவது நீக்ரோஸ்கள் வந்து அவங்களோட முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருண்டு இருக்கு, அந்த தோல் வந்து மிக கருமையா இருக்கு. ஐரோப்பியர்கள் வந்து அவங்களோட தோல் வந்து மிகவும் வெண்மையா இருக்கு. இந்தியர்கள் வந்து டஸ்கின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சிகப்பும் இல்லை கருப்பும் இல்லை அந்த மாதிரியான கலர்ல இருக்கு. அப்ப இயற்கையோட விதியே வந்து ஒழுங்கே வந்து சீரா இருக்கா அப்படின்றது கேள்வி. அப்படி இல்லாதப்ப நாமளும் வந்து இயற்கையோட ஒரு பகுதி தான். நான் தான் இயற்கை, இயற்கை தான் நான். ஸோ அப்ப நான் என்னோட ஒழுக்கம் மட்டும் எப்படி ஒரே சீரா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. இப்ப நீங்க வெவ்வேறு நிறத்துல இருக்கிறதுனால இது ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா, ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லல. அதாவது நம்ம முதல்ல சொன்ன இயற்கை வந்து ஒரு ஒழுங்காக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அதாங்க ஐயா, இப்போ நீங்க ஒரு ஆளை பார்த்தோன்னா நீக்கிறோன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி? அவரோட அமைப்பு, அவரோட உடல். அப்போ ஏதோ ஒரு ஒழுங்குல அது வச்சிருக்கனால தானே உங்களால கண்டுபிடிக்க முடியுது. சரி, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்காரன் மாதிரியும் நீக்ரோ இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிக்க முடியாது, தனி அடையாளம் சொல்ல மாட்டோம். அப்போ அந்த இடத்துல அது ஒரு ஒழுங்கோட தானே செயல்படுது. இப்ப நீங்களே சொன்னீங்க சப்பாத்தி மாதிரின்னு. சப்பாத்தியும் இட்லியும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, இட்லியும் தோசையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்போ நீங்க இட்லி பார்த்தீங்கன்னா இட்லிலாம் ஒரே மாதிரி இருக்கும், தோசை பார்த்தீங்கன்னா தோசையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சப்பாத்திலாம். அதுதான் ஒழுங்குன்றேன் நானு. புரியுதுங்களா? இப்போ நம்ம சைனாக்காரங்களை பார்த்துட்டு இவங்களை பார்த்தா சைனீஸ் மாதிரியே தெரியுதுன்னு அந்த நாட்டை உங்களால எப்படி அடையாளப்படுத்த முடியுதுன்னு கேக்குறேன் நான். அதான் மங்கோலியன் ரைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க, நீக்ரோஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அதான் சொல்லுறேன். இப்போ ஒரு ஆளை பார்த்து அது எந்த நாட்டுக்காரன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது காரணம் அந்த ஒழுங்குதான். இல்லைன்னா இவர் எந்த நாட்டுக்காருங்க அதெல்லாம் தெரியலைங்க, ஐடி கார்டு வாங்கி பார்த்தா தெரியும் அவர் எந்த நாட்டுக்காரன்னு. அவர் பேசுறத வச்சோ இல்ல அவர் பாக்குறத வச்சோ அவர் உருவத்தை வச்சுலாம் சொல்ல முடியாது. அவருடைய ஐடி கார்டுல அவர் எந்த நாட்டுக்காரன்னு போட்டிருக்காரோ அப்பதான் தெரியும்னா இந்த இயற்கை ஒழுங்கு இல்லாம செயல்படுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு பூனையினுடைய மரபணுல இருந்து அடுத்தடுத்து பூனைகள் வருவதும், ஒரு மனிதனுடைய மரபணுல இருந்து அடுத்தடுத்து மனிதர்கள் வருவதும் இதெல்லாம் தானே ஒழுங்கு. மனிதன் கர்ப்பமாகி குழந்தை பிறக்கும்போது இருங்க குழந்தை பெத்தாதான் தெரியும் வெளியில வர்றது பூனைக்குட்டியா நாய்க்குட்டியா மனுஷன்குட்டியா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஒழுங்கானா இல்லையே. அப்போ எந்தெந்த உயிரினம் எந்தெந்த உயிரினத்தை போடணும் தெரியல, அதுலயும் வந்து ஒரு ஒழுங்கு வச்சிருக்குது. என்ன வச்சிருக்குது? முட்டையில இருந்து வருவது இல்ல, முட்டை போட்டு குஞ்சு பொரிப்பது, குட்டி போட்டு வளர்ப்பது, இப்படி எல்லாவற்றிலுமே இயற்கை ஒரு ஒழுங்கு தானே சார் வச்சிருக்குது. அதுதான். ஆனா அதுல நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா நீங்க கேட்கறது கரெக்டு தான்.
எல்லாரையுமே ஒரே மாதிரி படைச்சிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் இயற்கைக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு யூனிக்னஸ் தேவைப்படுது. சென்னையில பிறக்கிறவங்க எல்லாருக்குமே ஒருவேளை நாராயணன் பேர் வச்சுட்டான்னு வச்சுங்க, எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? சென்னையில யார் பிறந்தாலும் நாராயணங்க, ஆம்பளை பையனா நாராயண, பெண்கள்னா வெற்றி திலகம் இப்படின்னு பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம், எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? அப்ப நமக்கு குழப்பமாயிடும். அப்போ ஒரு யூனிக்னஸ் தேவைப்படுது இல்லையா? அப்போ அது என்ன ஒழுங்குல இருந்தாலும் அந்த ஒழுங்குக்கு ஒரு யூனிக்னஸை கொண்டு வருது. அப்ப எவ்வளவு ஒழுங்கா இருந்தாலும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். ஒரு வேப்ப மலையில இருக்க ஒரு வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய 10 லட்சம் வேப்ப இலைகளை எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா ஒரு இலை கூட இன்னொரு இலை மாதிரி இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அப்படி ஒரு யூனிக்னஸை கொண்டு வரதுக்காக அது சில வேறுபாடுகளை பண்ணியிருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு ஒழுங்கோட இருக்குது, ஒரு ஒழுங்கோட தான் வேலை செய்யுது. ஆனாலும் அது என்ன ஒழுங்கோட இருந்தாலும் என்ன பண்ணுது, ஒரு யூனிக்னஸையும் அதுக்குள்ள வச்சிருக்குது. நீங்க அதை பார்க்கணும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா ஐயா? அப்போ நீங்க நீக்ரோன்னு ஒரு நாட்டுக்கார பத்தி தான் பேசுறீங்க, ஒரு தனி மனிதனை பத்தி நீங்க இது வரைக்கும் பேசவே இல்லை. நீக்ரோஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஐரோப்பியர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, இந்தியர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கான்னு நீங்க ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய நிலப்பரப்பை குறிப்பிடுறீங்க. அப்ப அந்த நிலப்பரப்புல இருக்கிறவரை உங்களுக்கு அடையாளம் காணுவதற்கான வாய்ப்பு யார் கொடுத்ததுன்னா இயற்கை வகுத்து இருக்கிற அந்த ஒழுங்குல தான் நீங்க கத்துக்கிறீங்க. இல்ல இந்த முக அமைப்பா இவங்க இப்படிதான், இந்த முக அமைப்பா இவங்க இந்த நாட்டுக்காரங்களா இருக்கலாம், இந்த முக அமைப்பா இவங்க இத. இப்ப தமிழே நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பயணம் பண்ணீங்கன்னா 15 தமிழ் இருக்குது. சரிங்களா? நம்ம ரிச்சி நாராயண ஐயா பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, ஏழுமலை ஐயா பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, கலைச்செல்வன் ஐயா பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, நான் பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே தமிழா இருந்தாலும் அந்த தமிழ் ஒரு மாதிரியா இருக்கிறது காரணம் என்ன, அதுலயும் ஒரு ஒழுங்கு. அப்ப அந்த ஒழுங்கு வச்சு நம்ம என்ன தெரிஞ்சிடும், இவர் கோயம்புத்தூர்காரரு, இவர் திருநெல்வேலிக்காரரு, இவர் மதுரைக்காரரு நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம். சரிங்களா? அதுதான் சொல்ல எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு இருக்குது சார். எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, எழுத்துக்களோட நம்ம எழுதுனா புரியுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா எல்லா ஃபாண்ட் சைஸும் நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எழுதுறோம், ஒரே சைஸ். நீங்க ஒரு பேப்பர்ல நீங்க டைப் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ல தான் வசதி இருக்கு இல்லையா, முதல் ஃபாண்ட் வந்துன்னா 10 பாயிண்ட், இரண்டாவது ஃபாண்ட் 17 பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் 9 பாயிண்ட். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் பல விதமான அளவு பொருத்தி நீங்க ஒரு லெட்டர் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தலைவலி வந்துடும். உண்மை பார்க்கவே முடியாது, சகிக்காது. ஆமா. அதே போல வந்துன்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சீரான இடைவெளி இருக்கு பாருங்க, அதை வச்சுதான் உங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியுது. அப்ப இது எல்லாமே ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டது சார். அதே போல போட்டோகிராஃபி தான் வீடியோகிராஃபியா மாறுச்சு. நீங்க வீடியோவை இன்னுமே எடுத்து நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா இல்ல, ஒரு ஒரு வீடியோ அப்படிங்கிறதே என்னன்னா போட்டோகிராஃபியால் உருவாக்கப்படுதுதான். அப்ப அதுல என்ன இருக்குது, எந்த ஒரு ஒழுங்கமைப்புடன் கொண்டு சீரான தொடர் காட்சிகளை நீங்க அமைக்கிறீங்களோ அது வீடியோ மாறுது. அப்ப இயற்கையில எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு இருக்கு சார், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா ஐயா? நாராயண ஐயா, நேரம் ஆயிடுச்சு, நீங்க நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார், ஓகே. நன்றிங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா எழுதி வச்சுங்க, நாளைக்கு கேளுங்க. நன்றி ஐயா.